श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते गोपालार्य महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महादेशिकाय नमः। श्रियै नमः। श्रीधराय नमः। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकं मधीमहे ऋणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति। அடியேன் கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால விண்ணப்பிக்கணும்னு ஆரம்பிச்சது. அந்த கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி நம் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் அப்படின்னு ஒரு அழகான கிரந்தத்தை அருளி செய்தார். அது கீதையினுடைய வியாக்கியான், கீதார்த்த சங்கிரகத்தினுடைய விரிவுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்துக்கு பரந்து விரிந்து விவரணமாக தாத்பர்ய சந்திரிகை அப்படின்னு நம் தூப்புல் வள்ளலான சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவரே கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு தமிழ் பிரபந்தமும் பண்ணியிருக்கார். இந்த நம்மளுடைய ஒரு காலக்ஷேபத்தை வியாஜமாக கொண்டு இது எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளம்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஏற்பட்டது. கீதார்த்த சங்கிரகம் சொல்லணும்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் கீதைய வாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு உகந்தது எம்பெருமானுக்கு, அவ்வளவு சந்தோஷம். எம்பெருமான் தான் திருவாய் மலர்ந்து அருளின ஒரு கிரந்தம். பிரம்மசூத்திரத்திலையும் கீதையனுடைய மேற்கோளை கொண்டுதான் நிறைய விஷயங்கள் ஸ்தாபனம் பண்ணப்படுறது. பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தை ஸ்ரீபாஷ்யம் பண்ணும் பொழுது ஸ்மிருதியில இப்படி சொல்லியிருக்கு, ஸ்மிருதியில இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸ்மிருதியும் ஒரு பிரமாணம் தானே. அந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்குங்கிற பிரமாணம் காட்டுறதுக்கு பகவத்கீதை நிறைய இடத்துல பிரமாணமாக எடுக்கப்படுறது. வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்னா தெரியணும், அதுக்கு ஒரு தார்டியத்துவம் வேணும், அதுக்கு இன்னும் ஒரு திருடமான ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்மிருதி உபயோகம் படுறது. அதுல முக்கியமான ஸ்ரீமத் பகவத்கீதை. மமைவாம்சோ ஜீவலோகா, என்னுடைய அம்சமானது ஜீவன் அப்படிங்கும் பொழுதே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா ஜீவன் வேறு பரமாத்மா வேறுங்கிறது ரொம்ப நன்னா தெரியறது இல்லையா? பக்தியாது அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா, பக்திய காட்டிலும் வேறு ஒன்று நாளும் என்னை அடைய முடியாது, இந்தவாறு அடைய முடியாது அர்ஜுனா அப்படிங்கும் பொழுது பக்தி தான் பிரதானம்னு தெரியறது இல்லையா? எனக்கு அவதார நிலை உண்டு அப்படின்னு அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுது பெருமாள் நிறைய நிலைகள்ல இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? இதெல்லாம் எப்படி தெரியறது? பரமாத்மா ஒண்ணுதானா, அவனுக்கு வேற ரூபங்கள் உண்டா, எல்லாத்தையும் விரிவுபடுத்துறது இல்லையா? அனந்தமான கல்யாண குணங்கள் உண்டு, அதை நினைச்சுதான் பக்தர்கள் என்னிடத்துல பக்தி பண்ணுவார்கள் அப்படின்னா அவனுக்கு அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்துறது. அதனால ஸ்மிருதிங்கிறது எல்லாத்துக்கும் அழகா சொல்லக்கூடிய அர்த்தத்தை நமக்கு நன்னா தெளிவிக்க கூடியதான ஒண்ணு அமையிறது. அதுல ஸ்ரீமத் பகவத்கீதைங்கிறது முதலிடம். ஒரு வைஷ்ணவனா ஒருத்தனுக்கு ஜென்மா ஏதோ ஒரு பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால, நம்மளுடைய சக்தினால கிடையாது, பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகம் ஏதோ ஒரு இடத்துல என்னைக்கோ யாரோ தள்ளின புண்ணியம் நமக்காக இன்னைக்கு நமக்கு இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு. கிடைக்காது இல்லைன்னா ஏதோ ஒரு வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நம்மேல நமக்கு ஸ்வீகரிக்கும்படியாக ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு குளக்கரையில மீனா இருக்கும் பொழுது பெரிய பெரிய வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திருவடி தீர்த்தம் நம்ம மேல பட்டிருக்கணும். இல்ல ஏதோ ஒரு வாசல்ல ததியாராதனம் நடந்து அவர்களுடைய சேஷத்தை நம்ம எடுத்துக்க கூடியதா ஒரு நாய் ஜென்மமாவது நமக்கு ஏற்பட்டிருக்கணும். இல்லது குலசேகராழ்வார் சொல்றா போல ஒரு அச்சேதன பொருளா அவர்கள்லாம் சஞ்சரிக்க கூடியதான ஒரு தேசத்துல நமக்கு ஒரு வாசம் ஏற்பட்டிருக்கணும். இப்படி இல்லை அப்படின்னு கேட்டா வைஷ்ணவனுடைய ஜென்மா ஏற்படாது. நம்மளுடைய முயற்சியினால எதுவுமே நடக்கல. ஏதோ ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம்
ஏதோ பெருமாளுடைய கட்டாட்சம், பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கும் பாத்திரமாகிறதுக்கு காரணம் ஒரு சாதுவினுடைய தரிசனம், ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம். எங்கேயோ ஏதோ ஒரு ஆச்சாரியன் ஏதோ ஒரு ஜென்மத்துல, இந்த ஜென்மத்திலேயோ வேறு ஒரு ஜென்மத்திலேயோ நமக்கு என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டா, நம்மளை பார்த்து இந்த குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சங்கல்பம், எதனாலும் தெரியாது, நேரா வெறும கண்ணில் பட்டிருப்போம், அவ்வளவுதான். நமக்கு ஒன்றும் நம்மளுடைய சாமர்த்தியத்தினால அவருக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். அவர் எழுந்தருள் இருக்கும் பொழுது ஒரு சின்னதா ஒரு தீர்த்தத்தை கொடுத்துருப்போம். தீர்த்தத்தை எல்லாருக்கும் தானே கொடுக்குறோம். ஆனா கொடுத்தது யாருக்கு அப்படின்னா ஒரு மகாத்மாவுக்குங்கிறதுனால அந்த மகாத்மாவினுடைய கருணா கடாட்சம் நம்ம மேல படுறது, இந்த குழந்தை நன்னா இருக்கணும், அவ்வளவுதான். அவ நினைச்சிட்டு போயிடுறா. ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுறது. அப்படி ஏற்பட்டாதான் இந்த வைஷ்ணவ ஜென்மா ஏற்படுமே ஒழிய நம்மளுடைய முயற்சியினால இந்த வைஷ்ணவ ஜென்மா நமக்கு கிடைக்காது. வைஷ்ணவன் அப்படின்னா பிராமணங்கிற பிறப்பை பத்தி நான் இங்க பேசல, வைஷ்ணவன்கிற குலத்தை பத்தி பேசணும். பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் யாரா இருந்தா என்ன, அது ஒரு வர்ணம். கிரகஸ்தன், பிரம்மச்சாரி, வனப்பிரஸ்தன், சன்னியாசி யாரா இருந்தா என்ன, அது ஒரு ஆசிரமம். எல்லாருக்கும் தான் வர்ணாசிரமம் உண்டு. வர்ணாசிரமங்கிறது அவனுடைய தொழிலை கொண்டு அவன் செய்யக்கூடியதான ஒரு நிலையை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுறது. எது நமக்கெல்லாம் பொது அப்படின்னா வைஷ்ணவத்துவம்ங்கிறது நமக்கெல்லாம் பொது. அது வருணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் அப்பாற்பட்டது. நீ பிராமணனா இருந்தா வேதம் ஓதணும். வேதம் ஓதலை அப்படிங்கிறது, வேதம் ஓதலை அப்படின்னா நீ பிராமணன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? க்ஷத்ரியனா இருந்தா நீ நாட்டை காப்பாற்றணும், பிரஜைகளை காப்பாற்றணும். க்ஷத்ரியன்னு பேரை வச்சுட்டு நாட்டை காப்பாத்துறதுக்கு நீ கொஞ்சம் கூட பிரயோஜனப்படலைன்னா நீ க்ஷத்ரியன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கிரகஸ்தனா இருந்த அப்படின்னு கேட்டா தம்பதியா சேர்ந்து கைங்கரியங்களை எல்லாருக்கும் பண்ணணும். நீ பண்ணல அப்படின்னா கிரகஸ்தன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த மாதிரி வர்ணாசிரமத்துக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. அந்தந்த கடமைகள் அப்படி இப்படி நடக்கணுங்கிறதுக்குனால அது ஏற்பட்டதே ஒழிய வைஷ்ணவத்துவம்ங்கிறது எல்லாருக்கும் பொது. நமக்கெல்லாம் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு சொல்லக்கூடியதான நம்மாழ்வார் என்ன ஒரு சூத்ரன் தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த பெருமை அவருக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த பெருமை உண்டு அப்படிங்கறத தெரியறதுக்காக நம்ம தலைமையில தூக்கி கொண்டாடக்கூடியதான நம்மாழ்வார் எந்த ஜாதியில அவதாரம் பண்ணிருக்கார். 12 ஆழ்வார்கள்ல 2 பேரை தவிர வேற யாருமே பிராமணால் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வருது இதில்? வைஷ்ணவன்கிறது எல்லாருக்கும் பொது. பெருமாளுக்கு நம்ம பக்தி பண்றதுங்கிறது எல்லாருக்கும் பொது தானே. ஆத்மாங்கிறது எல்லாருக்கும் பொது தானே. பரமாத்மாங்கிறது அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் தானே சொல்றோம். எல்லா லோகத்துக்கும் தாயார் எம்பெருமான் அப்படின்னா நமக்கும் தாயார் எம்பெருமான். ஒரு நாய்க்குட்டிக்கும் தாயார் எம்பெருமான் இல்லையா? அவளே தானே அம்மா அப்பான்னு வேற யாராவது தனியா உண்டா? நிருபாதிகமா இயற்கையா நமக்கு அம்மா அப்பாங்கிறது தாயார் பெருமாள் மட்டும்தான். அது எல்லாருக்கும் பொருந்தும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவன்கிறது ஒரு ஜன்மால ஏற்படுறது கிடையாது, நம்மளுடைய நடத்தையில ஏற்படுறது. அது 2வது ஜன்மா நமக்கெல்லாம். என்னைக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம், என்னைக்கு சமாசிரயணம், என்னைக்கு அதனால கிரந்தங்கள், என்னைக்கு அதனால எம்பெருமான் இடத்துல ஈடுபாடு, என்னைக்கு அதனால சாதுக்கள் இடத்துல ஈடுபாடு, என்னைக்கு அதனால வைஷ்ணவத்துல ஈடுபாடு, என்னைக்கு அதனால கைங்கரியம், அன்னைக்கு தானே வைஷ்ணவ ஜென்மா நமக்கு ஏற்படும். என்னைக்கு அதனால ஆத்ம குணங்கள் இருக்கணும், இல்லைனா கூட இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் என்னைக்கு ஏற்படுறதோ அதுதானே வைஷ்ணவ ஜென்மா. வைஷ்ணவன் அப்படிங்கறத நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவ ஜனத்தோங்கிற ஒரு பாட்டை நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த ஹிந்தி பாட்டு, அந்த குஜராத்தி பாட்டு இருக்கே, அதை நம்ம கேட்கணும். வைஷ்ணவ ஜனத்தோனா எப்படி இருப்பான்? முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இன்னொருடைய கஷ்டத்தை அவனால பொறுத்துக்கவே முடியாது. பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் வைஷ்ணவத்துவம் அப்படின்னு. இன்னொருடைய துக்கத்தை பொறுத்துக்க முடியாது, அதுதான் வைஷ்ணவத்துவம்னு பேர். வேற எதுவும் பெருசா வாழ ஒன்னும் டெஃபினேஷன் கொடுக்கல. என்ன கொடுக்குறா அப்படின்னா பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் வைஷ்ணவத்துவம் அப்படின்னு சொல்லி. விஷ்ணுவனுடைய திருவடியில யார் இருக்காளோ அவன் விஷ்ணுன்னு வைஷ்ணவத்துவம்னு சொல்ல இருக்க, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் வைஷ்ணவத்துவம்னு அதை பிரதானமாக சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த குணம் நம்மளிடத்துல இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டாம். அந்த குணம் தான் வைஷ்ணவத்துவம். இன்னொருத்தனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருது அப்படின்னா இவரால் பொறுத்துக்க முடியாது. அப்படி இன்னொருத்தனுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடி போய் நம்மளால முடிஞ்ச ஒரு உபகாரத்தை பண்ணணும். அப்படி உபகாரத்தை பண்ணிட்டு அந்த வைஷ்ணவ ஜனத்தோங்கிற பாட்டுல சொல்றா என்ன அப்படின்னு கேட்டா, பரதுக்கே உபகார கரே தோயே ஜானே ரே வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு சொல்றாரு. பர துக்கம் ஏற்பட்டு நமக்கு உடனே அவனுக்கு
உபகாரம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உபகாரம் பண்ணிட்டு அபிமானப்படலையாம். அவனுக்கு அபிமானமே ஏற்பட, நாம் பண்ணேங்கிற எண்ணம் ஏற்படும். இவன் தான் பர துக்கத்தை பார்த்து பொறுத்துக்க முடியல, உடனே போய் ஓடி ஓடி சகாயம் பண்றான், உபகாரம் பண்றான். உபகாரம் பண்ணினதுக்கு அப்புறமும் நான் பண்ணேங்கிற ஒரு அபிமானம் எவனுக்கு இல்லையோ அவன் வைஷ்ணவன்னு சொல்றான். எப்படிப்பட்ட அர்த்தம் பாருங்க. அப்படிப்பட்ட வைஷ்ணவ ஜன்மா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. வைஷ்ணவ ஜன்மா கிடைச்சதுன்னா நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் 4 விஷயங்களை பண்ணுங்கோ, கிரந்தங்களை சேவிச்சுட்டே இருங்கோ அப்படின்னு சொல்றான். ஒரு பிரபன்னன் ஆயிடுத்து, பிரபத்தி ஆயிடுத்து அப்படின்னா அவன் வாழ்க்கையில எதுக்கு இப்ப இருக்கணும்? பிரபத்தி ஆயிடுச்சுன்னா நேரா மோட்சத்துக்கு போயிருக்க வேண்டியதான, வைகுண்டத்துல போய் அவன் ஆனந்தமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதான். அவர் ஒண்ணுமே பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. அவனுக்கு பேரே கிருதகிருத்தியன் கிருதார்த்தன் பேர். கிருதகிருத்தியன்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன், செய்த வேள்வியன்னு சுவாமி தேசிகன் சொல்லிக்கிறார். செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனுக்கு கிருதகிருத்தியன், செய்ய வேண்டியது செய்து முடித்தவன். கிருதார்த்தன், அடைய வேண்டிய புருஷார்த்தத்தை அடைந்தவன் கிருதார்த்தன். கிருதகிருத்தியன் கிருதார்த்தன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில எதுக்கு பண்ணணும்? இவன் எதுக்கு உயிரோடு இருக்கான்? அப்போ பிரபத்திக்கு திருப்த பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தின்னு 2 விஷயங்களை சொல்லி, ஆர்த்தம்னா அப்பவே மோட்சம் கிடைக்கிறது, திருப்தம் அப்படின்னா ஒரு காரணத்தினால பிரபத்தி ஆய் முக்தனுக்கு சாமியமா இங்கேயே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு விடிவு. இப்ப நம்ம அழகா காலங்காத்தால நமக்கு பெருமாள் இடத்துல போய் நம்ம அடைய போறோம். காலங்காத்தால அடைய போகும் பொழுது அதை எதிர்பார்த்துண்டு இங்க இருக்கக்கூடிய காலம் இல்லையா, ஒரு ஓடம் வருது. அந்த ஓடம் தான் நம்மள இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். அந்த ஓடம் நம்ம வரத்துக்கு எதிர்பார்த்து இருக்கோம். இந்த கரையில நம்ம உட்காந்துருக்கோம். கரையில் நம்ம உட்காந்துருக்கும் பொழுது சும்மா உட்காந்துருக்க முடியுமோ? நமக்குன்னு ஒரு காலக்ஷேபம் வேணும் இல்லையா? அந்த காலக்ஷேபம் தான் இப்ப நம்ம பண்ணக்கூடியதான வாழ்க்கை. அந்த ஓடம் என்ன பண்ண போறது? நம்மள சம்சாரம்ங்கிற இக்கரையிலேருந்து வைகுண்டம்ங்கிற அக்கறைக்கு எடுத்துன்னு போக போறது. அந்த ஓடம் எப்ப வரும்? நமக்குன்னு அந்த மரணம் எப்ப சம்பவிக்கிறதோ அந்த சமயத்துல அந்த ஓடம் வரப்போறது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இக்கரையில உட்காந்து விளையாட்டை விளையாடிட்டு இருக்கணும். என்ன விளையாட்டு? பெருமாள் விஷயமான விளையாட்டு. இது அப்படியே போட்டிருக்கு. இது ஒரு அனாலஜி மாதிரி கொடுத்து சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசியத்திரய சாரத்துல சொல்றாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய காலம் நம்ம எப்படி செலவழிக்கணும்னு தெரியும் இல்லையா? எப்படி வேணா செலவழிக்கலாமா? எப்படி வேணா போய்க்கலாமே. எதுக்கு? நம்ம தான் நம்மளுடைய காரியத்தை பண்ணிட்டோமே. நம்மளுடைய காரியத்தை பண்ணல, ஆச்சாரியன் நம் பொருட்டு நம்மளுடைய காரியத்தை பண்ணிட்டார். அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்துக்கலாமே, ஒண்ணுமே பண்ணவே வேண்டாமேன்னு. அது அழகா, அது சுரூபத்துக்கு தகுமான பகவத் ராமானுஜர் கேட்கிறார். ஏன் சுரூபத்துக்கு அது தகுமா? தகாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? பகவத் ராமானுஜர் சொல்றது 5 கைங்கரியங்களை சொல்றார். நீ இருக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு முதல். ஸ்ரீபாஷ்யத்தை வாசி, அது 4 பேருக்கு சொல்லிக் கொடு. அது முடியலையா? பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு. பகவத் விஷயங்கிறது திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக அவருடைய ஞானபுத்திரன்னு திருக்குறளை பிரான் பிள்ளான் முதல்ல 6000 அடின்னு மணிப்பிரவாளத்துல பண்ணின முதல் கிரந்தம். மணிப்பிரவாளம்னா சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து கலந்து தேனும் பாலும் தித்திக்குமா போல இருக்கக்கூடியதானது. அந்த நடையில முதல்ல ஏற்பட்டது 6000 அடி அப்படிங்கிற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் இருக்கு. அதற்கு மேற்பட்டு 12000 அடி, 9000 அடி, 24000 அடி, 32000 அடி. இது நம்ம கையில கிடைக்கிறது. இன்னைக்கும் நமக்கு ஈடு கிடைக்கிறது. நம்மளுடைய பாக்கியம் இன்னைக்கும் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் சுவாமி தேசிகன் 6000 அடிக்கு 74000 அடின்னு ஒரு 4000 கருத்து நிகம பரிமளம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை நம்மளுடைய துர்பாகிய விஷயத்தினால தொலைஞ்சு போயிடுது. இருந்தாலும் இருக்கிற கிரந்தங்களே நம்ம சேவிக்கிறது இல்லையே, அப்படிப்பட்ட கிரந்தம் அது. அப்ப பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். அதை வாசி, அது 4 பேருக்கு சொல்லிக் கொடு. அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு அதனால அறியக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள் அப்படியே மூழ்கி ரசத்திலேயே இருந்துன்று அப்படின்னு சொல்ற. சும்மா இருக்க முடியாது. வேதாந்த விசாரம் பண்ணணும், அல்லது திருக்கல்யாண குணங்கள்ல ஒன்னையே மூழ்கச் செய்து கொண்டு இருக்க வேண்டும். பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும்னா என்ன? பகவத் விஷயத்துல என்ன இருக்கு? பெருமாளுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த திருக்கல்யாண குணங்களை நினைக்க 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 பக்தி வளர்ந்து 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 முதிர்ந்து முதிர்ந்து அந்த பக்திக்கு நடுவுலயே நம்ம திகழ்ந்து இருப்போம் இல்லையா? ஒரு குளத்திலயோ ஒரு ஆறுலயோ நம்ம முழுக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டா நம்மள சுத்தி என்ன இருக்கு? தண்ணி தானே இருக்கு. நம்ம எங்க இருக்கோம், தண்ணி எங்க இருக்குன்னு வித்தியாசம் பார்க்க முடியாம நமக்கு முழுகி போறோமே. அந்த மாதிரி பக்திங்கிற பிரவாகத்துல நம்ம முழுகி போறோம். அதுதான் பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு.
ஏன் எதுக்கு பக்தி பண்ணணும்? அந்த கேள்வி எல்லாம் வருதுல. நான் தான் பிரபத்தி பண்ணிட்டேனே, என்னத்தை பக்தி பண்ணின்னு நான் இனிமே எங்க போக போறேன் அப்படின்னா, நம்மாழ்வார் எதுக்கு பக்தி பண்ணினார்? நம்மாழ்வார் தான் பிரபன்னராச்சு. அவர் எதுக்கு பக்தி பண்ணணும்? அவர் பக்தி பண்ணல அப்படின்னா திருவாய்மொழி நமக்கு முதல்ல கிடைச்சிருக்குமா? இல்லையா? இத விசாரம் பண்றா. இது பகவத் விஷயத்திலேயே ஈடு 36,000 படியில அழகா இது வியாக்கியானமே கொடுத்துருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய சாதனம்னு தன் திருவுள்ளத்துல ஏற்பட்டது பிரபத்தி. ஆனா கைங்கரியம் பண்ணும் பொழுது, கைங்கரியம் தானே புருஷார்த்தம். கைங்கரியம்னு பண்ணும் பொழுது உகந்து 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 நான் எப்ப கைங்கரியம் பண்ணுவேன், என்ன விதமான கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இளையாழ்வார் அகம் சர்வ கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு சொன்னா. நீ தூங்கும் பொழுதும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நீ நடந்து இருக்கும் பொழுதும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நீ தாயாரோடு ரமித்து இருக்கும் பொழுதும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ராமனும் சீத்தையும் தூங்கினாலே ஒழிய இளையாழ்வார் ஒரு க்ஷணமும் தூங்கல். அதுதானே சேஷனுடைய லட்சணம். அப்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா கைங்கரியத்துக்கு முதல் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எப்படி கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா கைங்கரியத்துக்கு ஊன்றுதல் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்டதான அனுபவம். பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அந்த அனுபவத்துக்கு போக்கு விடா, சும்மா இருக்க முடியாது. பெருமாளை அனுபவிச்சுட்டோம்னா சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு தோண வேண்டாமோ? இல்லைன்னா அனுபவமே ஏற்படலைன்னு அர்த்தம். அந்த அனுபவம் எப்படி ஏற்படும் அப்படின்னா பக்தினாலதானே ஏற்படும். அன்பு இருந்தாதான் அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாதான் கைங்கரியம் பண்ணணும். அப்படிங்கும் பொழுது கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அப்படின்னா, அந்த கைங்கரியம் அனுபவத்தினால ஏற்படும். அந்த அனுபவம் பக்தினால ஏற்படும்னா, பக்தி இல்ல அதனால அனுபவம் இல்லை அப்படின்னா கைங்கரியமே இல்லையே. அப்ப அந்த கைங்கரியத்துக்கு நமக்கு முக்கியமா இருக்கிறதே பக்தி தான். இங்க இருந்தாலும் சரி, வைகுண்டத்துல போய் இருந்தாலும் சரி, பிரம்மானுபவம்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அனுபவிக்க கூடியதான பரபிரம்மானுபவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். அனுபவிக்கிறதுங்கிறது என்னது? அவனை பார்த்து 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 ஆனந்தப்படுறது. எப்ப ஒருத்தரை பார்த்து நம்மளால ஆனந்தப்பட முடியும் அப்படின்னா, அவனுக்கும் இவனுக்கும் உள்ளதான தொடர்பை நினைச்சுண்டு மனசு உருகினால் ஒழிக ஆனந்தப்பட முடியாது. நம்மளுடைய பர்த்தாவை பார்த்தா நம்மளுக்கு ஆனந்தம் வருது இல்லையா? நம்மளுடைய குழந்தைய பார்த்தா நமக்கு ஆனந்தம் வருது. அது அப்படியே ஜே ஜே ஜேன்னு ஒரு ஸ்டேஜ்ல போய் பாடிட்டு அப்படின்னா நமக்கு கண்கள்ல தண்ணி வருது. ஏன் கண்கள்ல தண்ணி வருது? ஏன் அப்படின்னா அதுக்கும் நமக்கும் குடல் துவக்கு இருக்கு. ஏன் குழந்தைங்கிற அபிமானத்தினால வருது. அப்ப அன்புங்கிற ஒரு லைன் இல்ல அப்படின்னு கேட்டா ஏன் கண்கள்ல இருந்து தண்ணி வரும்? தான் குழந்தை ஏதோ ஒரு 1000 குழந்தை தான் மேல போய் பாட போறது. ஆனா தன்னுடைய குழந்தை சும்மா காக்கா மாதிரி கத்தினா கூட என் குழந்தை நினைச்சுட்டு அவ்வளவு அபிமானத்துல நமக்கு கண்ணீர் வருது அப்படின்னா, பெருமாளுக்கும் நமக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இல்லையா? உறவேல் இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் நமக்கும் அவனுக்கும் இருக்குங்கும் பொழுது, அவனிடத்துல பக்தி இருந்தால் ஒழிய நம்ம கைங்கரியம் பண்றது ஒரு நிறத்தை பெறுமோ? கைங்கரியம் சும்மா பண்ணிட முடியுமா? ஏன் நம்மளும் தான் காலங்காத்தால எழுந்து எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அன்புங்கிற தொடர்பு இல்ல அப்படின்னு கேட்டா அந்த கைங்கரியத்துக்கு ரசம் உண்டோ? அந்த கைங்கரியத்துக்கு நிறம் உண்டோ? அதனாலதான பக்தி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நம்மாழ்வார் போன்றவர்களுக்கும் பிரபத்திங்கிறது உபாயமாக இருந்து, உபாயமான பிரபத்திக்கு முதல்ல அவர்கள் கோலக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பக்தி. இது பகவத் ராமானுஜர், இந்த வழியே வழியொற்றிருந்தான பகவத் ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தையும் இதெல்லாம் சொல்றார். என்ன சொன்னார்? சரணாகதி கத்தியத்துல முதல்ல தாயார் இடத்துல போய் திருவடியில பண்ணி, பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகளைகாந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஜான பரம பக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்ய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கைங்கர்ய பிராப்த்யபேக்ஷயா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி அவிரதாஸ்துமே. எனக்கு ஏற்படட்டும்னு கேட்ட இந்த சரணாகதிங்கிறது எனக்கு நன்னா சித்திக்கட்டும்னு முதல்ல விண்ணப்பம் பண்ணிக்கிறார். தாயாரிடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறார். நான் கைங்கரியம் பண்ணணும், அசேஷாவஸ்தோஜிதன்னு எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா விதமாகவும் எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். அப்படிப்பட்ட கைங்கரியங்கிறது அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவம் பண்ணி அதனுடைய பரிவாகமாக ஏற்படணும். அப்படிப்பட்ட அனுபவம் பரபக்தி பரஜான பரமபக்தியால ஏற்படும். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகளைகாந்திக ஆத்யந்திக ஏகாந்திக ஆத்யந்திக. யாரிடத்துல? பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகள ஐகாந்திக ஆத்யந்திக. பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்தன அதனால செய்யப்பட்ட அர்த்தம். பரபக்தி பரஜானம் பரமபக்தி.
பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்யதிசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித. அப்ப அனுபவம் ஏற்படணும். அந்த அனுபவத்துக்கு பரபக்தி மூலமா இருந்துருக்கு. பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கைங்கர்ய. சேஷந்தான் இவனுடைய ஸ்வரூபம். அதற்கு அனுகூலமா இவன் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் எப்படி சித்திக்கணும்? அனுபவத்தினால சித்திக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் பரபக்தினால ஏற்படணும் அப்படிங்கிறத சொல்லி பிராப்யபேக்ஷயா கைங்கர்ய பிராப்யகேக்ஷயா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி. இது ஏற்படணும் அப்படின்னா அவரிடத்துல எனக்கு சரணாகதி ஏற்படணும் இல்லையா? சரணாகதி பண்ணாதான் அதனுடைய பலனா இந்த வரிசைகள் எல்லாம் இந்த ஜீவனுக்கு ஏற்படணும். அவிரதாஸ்துமே எனக்கு ஏற்படணுமே. எனக்கு ஏற்படணும் அப்படின்னா தாயார் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாத்திரமா இருக்கிறதுனால அஸ்துதே மங்களம் உண்டாகட்டும், உனக்கு அப்படியே நடக்கட்டும்னு சொல்றேன். தயைவ சர்வம் சம்பத்சதே. எப்படிப்பட்ட தாயார் பாருங்க. தாயார் அவளிடத்துல திருமுக பாசுரம் இல்ல அப்படின்னா உனக்கு பிரபத்தி சித்திக்கவே சித்திக்காது. அஸ்துதே தயைவ சர்வம் சம்பச்சதே, அப்படியே ஆகட்டும். அந்த ஒரு சரணாகதியினாலே உனக்கு வரவேண்டிய வரிசைகள் எல்லாம் ஏற்படட்டும்னு தாயார் திருவாய் மலர்ந்து அருளின பிறப்பாடு எல்லாம் தானா நடக்கும். தாயாருடைய கட்டாட்சம் ஏற்பட்டுட்டோன்னா எல்லாம் தானா நடக்கும். எதுக்கு சொல்றேன்? பிரபத்திங்கிற உபாயத்துக்கு ஒரு பலன் வரிசையில பரபக்தி பரஜான பரமபக்தி, அதனாலே ஏற்படக்கூடியதான பகவத் அனுபவம், நிரவதிக அதிசயமா இருக்கக்கூடியதான பகவத் அனுபவம், அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாக எல்லா நிலைகள்லையும் சேஷமே ரசம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியதான கைங்கரியம். அந்த கைங்கரியம் தானே நமக்கு ஸ்வரூபம். அந்த கைங்கரியம் இருக்கணும் இல்லையா? அந்த கைங்கரியத்தை தான் நமக்கு அனுக்ஞா கைங்கரியம் இந்த இடத்துலயே நமக்கு கொடுத்திருக்காரு பகவத் பாஷ்யக்காரர். இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் எதுக்கு சொன்னேன்? இப்போ எப்படி காலக்ஷேபம் பண்ணணும்? சும்மா உட்காந்து இருக்க முடியுமா இல்லையா? நமக்கு தான் பிரபத்தியா எடுத்துமே சும்மா உட்காந்துக்க வேண்டியதான. சும்மா எப்படி உட்கார முடியும்? கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியங்கிறது நிறம் பெற வேண்டாமோ? நிறம் பெறணும்னா பகவானை நன்னா அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறது? பக்தி இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அதனால பக்தியை கொண்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு அவரை கைங்கரியம் பண்ணணும். வைகுண்டத்துல போனாலும் கைங்கரியம் தான், இங்க பண்ணாலும் தான் கைங்கரியம், இங்க பண்ணாலும் கைங்கரியம். அப்ப வைகுண்டத்துல பண்ற கைங்கரியத்துக்கு பெருமை உண்டா, இங்க பண்ணக்கூடிய பெருமை கைங்கரியத்துக்கு பெருமை உண்டா அப்படின்னு கேட்டா உன்னுடைய பக்தி நிலையில தான் வாட்சி உண்டு. அங்க பூரணமா மலர்ந்த ஞானம், அதனால மலர்ந்த பக்தி, மலர்ந்த ஆனந்தம், மலர்ந்த கைங்கரியம். இங்க சங்குச்சிதமான ஞானம், சங்குச்சிதமான பக்தி, சங்குச்சிதமான கைங்கரியம். சங்குச்சிதம் அப்படின்னா குறிந்ததுன்னு அர்த்தம், குறுகியன்னு அர்த்தம். அது ஏன் சங்குச்சிதமா இருக்கு? அது மலர முடியுமோ? நன்னா மலர முடியும். நீ தான் சரணாகதி பண்ணிட்டே. சரணாகதினால என்னதான் கொடுக்க முடியாது? எல்லாமே கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப சரணாகதி முதல்ல பண்ணிட்டு அவர் சொல்றார் பகவத் ராமானுஜ சரணாகதி கத்தியங்கிறது அவ்வளவு ஆனந்தமான ஒரு ஸ்தோத்திரம். அது நித்தியமா பாராயணம் பண்ண வேண்டியது. பிதரம்மா தரந்தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி கிருகாணி ச சர்வதர்மான் ச சந்தியக்ஷ சர்வசாமான் ச சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அவரதம் விபோன்னு எல்லாத்தையும் விட்டேன். எனக்கு எல்லாம் நீதான், எனக்கு எல்லாம் நீதான், எனக்கு எல்லாம் நீதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உன் திருவடியில விழுந்தேன், நீயே எனக்கு கதி அப்படின்னு நினைச்சிட்டு விழுந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அகிருத்தியகரண கிருத்தியாகரண. நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நீ மன்னிச்சிரும். அகிருத்தியகரண கிருத்திய அகரண. அதுக்கப்புறம் விபரீத ஞானத்தினால நான் நிறைய காரியங்களை பண்ணிருக்கேன், அதெல்லாம் என்ன க்ஷம பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த மாயைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாயைங்கிறது என்ன மறைச்சுன்னு இருக்கு. அந்த மாயையை சரணாகதோஸ்மி தமாஸ்மி தாசகா இது வக்தாரம்மாம் தாரையா, எனக்கு அதை தாண்டும்படியாக பண்ணு அப்படின்னு அனிஷ்ட நிவர்த்திய முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்கிட்ட விபரீத ஞானம் இருந்தது, அதை விலக்கி கொடு. என்னிடத்துல அனந்தமான செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம செய்யக்கூடாத காரியங்களை நான் நிறைய செஞ்சிருக்கேன், அதெல்லாம் என்ன மன்னிச்சிரும். அதற்கப்புறம் எனக்கு மறைக்கக்கூடியதான இந்த மாயைங்கிறது இருக்கே, அது என்ன திற போல இருந்துருக்கு. நான் உன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா விலகிடும்னு சொன்னியே, எனக்கு அதை விலக்கி கொடு அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப இஷ்ட பிராப்தியை சொல்ல போற. இஷ்ட பிராப்தினா எனக்கு வேண்டியது என்ன? இது வேண்டாதது விலகணும், வேண்டியது கிடைக்கணும். அப்ப வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல சொல்றது என்ன அப்படின்னா தேஷாம் ஞானே நித்யயுக்தோ ஏக பக்தர் விசிஷ்யதே
அப்படின்னு சொல்லி அப்படின்னு தேஜாம் ஞானே நித்தியுக்தோ ஏக பக்திர் விசிஷ்யதே வாசுதேவ சர்வம் இது சமாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொன்னால் இது ஸ்தானத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வா. 3 இடங்கள்ல அழகா பெருமாள் வந்து ஞானினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞானினா எனக்கு உதாரா சர்வஜே வைத்தே ஞானி து ஆத்மைவ மே மதம் ஆஸ்திகா சகியுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம் ச மகாத்மா சுதுர்லபகான்னு சொன்ன. எந்த ஞானிய பார்த்து மகாத்மான்னு நீ சொன்னோ, எந்த ஞானிய பார்த்து அவன் எனக்கு ஆத்மான்னு நீ சொன்னியோ, எந்த ஞானியினுடைய பெருமையை யாராலையும் அளவிட்டு பார்க்க முடியாது நீ சொன்னியோ, அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடு பெருமாளே அப்படின்னு மான் குருஷ்வா அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, பக்த்யாது அனன்யயா லப்யா மத்பக்திம் லபதே பராம் இதி ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா. எந்த பக்தியை கொண்டு மட்டுமே உன்னை அடைய முடியும்னு சொன்னியோ, எந்த பக்திக்கு நீ இலக்கானவன் நீ சொன்னியோ, எந்த பக்திக்கு நீ இறங்கினவன் பக்தியாது அனன்யயா சக்தியா அப்படின்னு நீ சொன்னியோ, எந்த பக்திக்கு நான் ரொம்ப சுலபமானவன் நீ சொன்னியோ, அப்படிப்பட்ட பரபக்தி ஏற்படும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணு. இதெல்லாம் எதுக்கு பலனாக நம்ம கேட்கறது? சரணாகதிக்கு பலனாக பரபக்தி தொடக்கமாக கேட்கறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஏன் பரபக்தி தொடக்கமா கேட்கணும்? பரபக்தி பரஜானம் இருந்தாதான் எம்பெருமான் அனுபவிக்க முடியும். எம்பெருமான் அனுபவிச்சாதான் கைங்கரியம் நிறம் பெறும். இல்ல சும்மா ஏதோ காரியம் பண்ணணும் பண்றோம் எல்லாம் கைங்கரியம்னு ஆயிடுமா? பெருமாளை அனுபவிச்சு 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 அவனுக்கு கைங்கரியம் பண்ணினாதானே நம்மளுடைய சொரூபம் நிறம் பெறும். அப்படிப்பட்ட பண்ணணும் அப்படின்னா நமக்கு பரபக்தி வேணுமே. அந்த பரபக்தி நமக்கு இருக்கு. அதுவும் சரணாகதியினுடைய ஒரு பலனா நமக்கு வரணுங்கிறது நம்ம சம்பிரதாயமா இருக்கிறதுனால காலக்ஷேபம் பண்ணணும். முக்த சாமியமா நமக்கு காலக்ஷேபம் பண்ணணும். இங்க இருந்த காலம் என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு அனந்தமான கைங்கரியங்களை பண்ணிட்டே வரணும். என்ன பண்ணணுங்கிறதையும் பகவத் பாஷ்யக்காரர் நமக்கு தானே சொல்லித்தரார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும், பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தானே சொல்லித்தரார். அப்போ பக்தி யுக்தமா நீ கைங்கரியம் பண்ணணும். அப்படிதான் நமக்கு நிறம் பெறணும். சொன்னேன்னா இந்த இடத்துலயும் கைங்கரியம் பண்ண முடியும், அங்கேயும் கைங்கரியம் பண்ண முடியும்னு. என்ன வாச்சி, என்ன வித்தியாசம்? அங்க மலர்ந்த ஆனந்தம், இங்க குறுகின ஆனந்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆனா இந்த சரணாகதியினுடைய ஒரு ஏற்றத்தினால இவனுக்கு அப்படிப்பட்டதான பக்தி ஆச்சாரிய அனுகிரகத்தினால இங்க ஏற்படுமாகில் எல்லாம் பிரதிஜ்ஞை பண்றான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில். சத்யம் சபே வாரண சைலநாதா வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரமாணம் அடிச்சு சொல்றார். யாராவது சத்தியம் பண்ணுவாளா? சத்தியம் பண்ற பழக்கம் சும்மா உண்டா நம்மளுடைய ஆத்துல எல்லாம்? பண்ணுவோமா? நம்ம சத்தியம் பண்ண மாட்டோம்ல. சும்மா அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு தானே சொல்லுவோம். சின்ன விஷயத்துக்கே ஒரு குழந்தையில இருந்து பெரியவாளி சும்மா எல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்படின்னா ஒரு சத்திய பிரதிஜைய ஒரு ஆச்சாரியன் போல இருக்கக்கூடியவா வாயை திறந்து சத்தியம்னு சொன்னானா எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தா அவளுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாது. சத்திய பிரதிஜை பண்ணி காமிச்சால் ஒழிய தன்னுடைய அர்த்தம் இந்த லோகத்துல நிலைநாட்ட முடியாதுங்கிறதுனால தான் பண்ணி காமிக்கிறான். வரதராஜ பஞ்சாசத்துல பேரருளால அனுபவம் பண்ணி நிரந்தரம் நிர்விசதா துவதீயம் அஸ்பிருட்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் சபே வாரண சைலநாதா வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. நான் சத்தியமாக பிரமாணம் பண்ணி சொல்றேன், எனக்கு வைகுண்டவாசத்திலையும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்லணும்? கைங்கரியம் அங்கதானே நிறம் பெற்றிருக்கு. அப்படின்னா இங்க நிறம் பெற்றிருக்கு, அந்த அனுபவத்தை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? ஏறாறு முயல் விட்டு காக்கை பின் போவதே என்னதுன்னு சொல்ற திருமங்கை ஆழ்வார். இங்க எனக்கு முயல் இருக்கும் பொழுது, முயல் மாம்சம் இருக்கும் பொழுது காக்கை யாராவது அடிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாளா? இங்க கைக்கு எட்டினதா இருக்கே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் நச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் மிச்சுவை அப்படின்னு பெருமாளை ஆனந்தமா கூப்பிடக்கூடியதான அனுபவம் இருக்கா? ரமாதயிதா ரங்கபூரமணா கிருஷ்ணா விஷ்ணு ஹரே ஜனார்தனா திரியுகநாதா நாராயணான்னு எங்க சொல்ல முடியும்? இங்க சொல்ல முடியுமா? அங்க சொல்ல முடியுமா? ஸ்ரீவல்லபா வரதா தகபரா பக்த பிரியா பவலுண்டன கோபிதா நாதா நாகசயனா ஜெகன்னிவாசா ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்தான குலசேகர ஆழ்வார் சொன்னாரு. இங்க சொல்ல முடியுமா? அங்க சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா அங்க பரத்வ ரூபம் தானே இருக்கு. அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் வெளிப்படும்படியான ஒரு ரூபம் எங்க இருக்குன்னா இங்கதானே இருக்கு. படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன்னு எங்க சொல்ல முடியுமா? அங்க சொல்ல முடியுமா? இங்க சொல்ல முடியுமா? இங்க தானே சொல்ல முடியும். முக்தர்களுக்கு
நித்தியர்களுக்கும் நித்தியர்களுக்கும் சேவை சாதிக்கிறது பெருமையா, இங்க வந்து நம் போல இருக்கக்கூடிய எளியர்களுக்கும் சேவை சாதிக்கிறது பெருமையா? இங்கதானே சொல்ல முடியும், வேற எங்க சொல்ல முடியும்? கண்ணன் இடையனாக பிறந்து இடக்கை வலக்கை அறியாதவர்களுக்கும் தன்னை அப்படியே கொடுத்தானே. உமா கேச்சி இங்க போட்டிருக்கா பாருங்க. அந்த ஒரு பிக்சரை பார்த்துட்டு அடியேன்னு சொல்றேன். இந்த ஒரு அனுபவம் வேற எங்க கிடைக்கும் இல்லையா? கட்டுண்டு இருந்து பெருமாள் தனக்கு எல்லாம் தெரிந்தவன். அந்த தாயார் சின்னவோ அந்த யசோதை கையால கட்டுண்டு பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா, அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அலன்னு முழிச்சுட்டு இருக்கான, அலமந்து முழிச்சுட்டு இருக்கான ஒரு சின்ன குழந்தைய போல, பேதைய போல. இந்த அனுபவம் வேற எங்க கிடைக்கும்? இங்க விபவாவதாரத்துல தானே கிடைக்கும். அந்த விபவாவதாரத்துக்கும் அர்ச்சாவதாரத்துக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கக்கூடிய அனுபவத்தை தானே நம்மளுடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கண்ணனை பார்க்கும் பொழுது இன்னைக்கும் என்னது, மற்றொன்றும் வேண்டாமனமே மதுளரங்கர் கச்சினமைத்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடியும் பிழமானை இப்பொழுதும் பேசு. திருமாலையினுடைய தனியன். திருமாலை யார் மேல ஏற்பட்டிருக்கு? ரங்கநாதன் மேல ஏற்பட்டிருக்கு. தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு உண்டான தனிப்பெருமை என்ன? ரங்கநாதனை தவிர 108 திவதேசங்கள்ல வேற எந்த பெருமாளை பத்தியுமே அவர் பாடலில்லைங்கிற பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் பதின்மர் பாடிய பெருமாள்ங்கிற பெருமை ரங்கநாதனுக்கு மட்டும்தான் உண்டு. திருமலை திருப்பதி பெருமாளுக்கு கூட கிடையாது. அப்படின்னா ரங்கநாதனை மட்டும்தானே பாடினார் அவர். ஃபுல்லா ரங்கநாதனை மட்டுமே பாடும் பொழுது அதனுடைய தனியன் எப்படி அமைஞ்சிருக்கு? மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதுளரங்கர் கச்சினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும். கச்சினம் மேய்த்த கடலினை அப்படின்னா இவர் எங்க கடலினை போனார்? இவர் எங்க கச்சினம் மேய்த்தர்? பசுவுக்கோ இல்ல கன்றுக்கோ பின்னாடி போய் அதை மேய்த்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு? ரங்கநாதனுக்கு உண்டா, பெருமாளுக்கு உண்டா, கண்ணனுக்கு உண்டா? கண்ணன் தானே. அப்ப கண்ணன் மேலேயா பாடியிருக்கார் அப்படின்னா, கண்ணன் வேறல்ல, பெருமாள் வேறல்லையே, ரங்கநாதன் வேறல்லையே இல்லையா? ராமன் வேறல்ல, ரங்கநாதன் வேறல்லையே. ரங்கநாதனும் ராமனும் ஒண்ணுதானே. ராமனுடைய குணங்கள் இன்னைக்கும் நமக்கு தெரியுது அப்படின்னா, ராமனுடைய காலம் முடிஞ்சு போயிடுது, கிருஷ்ணனுடைய காலம் முடிஞ்சு போயிடுது. ஆனா கிருஷ்ணனுடைய அனுபவம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரங்கநாதரை சேவிக்கும் பொழுது அவனை முகந்து பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டாச்சாருக்கு தெரியுமா, இன்னைக்கும் அவனுக்கு மோர் நாட்டம் அவனுடைய திருமேனியில் இருக்கும்னு நம்மளுடைய ஐதக்கியங்கள்லாம் சொல்றது. அப்ப அவன் வேறல்ல, இவன் வேறல்ல அப்படிங்கும் பொழுது அந்த எளிமை எங்க பார்க்க முடியும்? அதை கண்டுதானே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமான அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு சொன்னாலே நமக்கு சொல்ல தெரியல. ஆனா அவா சொல்றான். கேட்கலாம் இல்லையா? திருப்த பிரபத்தியை கொண்டு நான் போயிடலாமே, எதுக்கு எனக்கு வந்து திருப்த பிரபத்தி ஏற்பட்டிருக்கணும்? நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அப்ப ஆர்த்த பிரபத்தி தானே உயர்ந்ததுன்னு. உயர்ந்ததுதான், யாரு இல்லைன்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஒரு வேகம் இருந்தது அப்படின்னா உயர்ந்ததுதான். ஆனா நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களும் இங்க இருந்துதானே கைங்கரியம் பண்ணிருக்கா. பகவத் ராமானுஜர் 120 வருஷம் வாழ்ந்தார். ஆளவந்தார் 125 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? சுவாமி தேசிகன் 101 வருஷம் வாழ்ந்தார். நடாதூர் அம்மாள் 110 வருஷம் வாழ்ந்தார். வாழ்ந்து என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. இங்க எதுக்கு கைங்கரியம் பண்ணணும்? அங்கதான் கிடைக்குமே அப்படின்னா, இங்க கிடைக்கக்கூடியதான கைங்கரியம் இங்க மட்டும்தான் இருக்குமே, கூட அங்க கூட கிடையாது. அதனால்தானே அது வேண்டேன் வேண்டேன்னு சொன்னார். சிறிய திருவடி என்ன சொன்னார்? ஸ்னேகோமே பரமோராஜன்னு துயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீரா பாவோ நான் எத்திர கச்சத். எனக்கு வேற எங்கேயும் போல. இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனை கொண்டாடிண்டு அவனுக்கு திருக்கல்யாண குணங்களை கொண்டாடிண்டு அவனுக்குன்னு உண்டான வில்லு, அம்பு, தாயார், சீதை, லக்ஷ்மணன் இவர்களுடைய ரூபம் எனக்கு மனசுல இருந்து, இந்த சரித்திரம் ராமாயணங்கிற சரித்திரம் என்னுடைய மனசுல இருக்கும் பொழுது இந்த சரித்திரம் தான் வேணும், இந்த ரூபம் தான் வேணும், இந்த திருக்கல்யாண குணங்கள் தான் வேணும். குகன தழுவேண்டியே அந்த குணம் தான் எனக்கு ரசிக்கணும். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இறங்கி இன்னருள் சுரந்து அப்படின்னா. அதனால்தானே பகவத் ராமானுஜர் அசேஷ லோக அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யான்னு பேரு கொடுத்தார். வேற யாருக்கு அது பொருந்தும்? அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா. எப்படி ஒரு பேரு? அசேஷ லோக அப்படின்னா எல்லா லோகங்களுக்கும் அர்த்தம். அனாலோசித விசேஷ அப்படின்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவன் உயர்ந்த ஜாத்தியா தாழ்ந்த ஜாத்தியா, அவன் அறிவுள்ளவனா அறிவில்லாதவனா, அவன் குணங்கள் உண்டா குணங்கள் இல்லையா, எதுவுமே பார்க்கல. அனாலோசித ஆலோசனையே கிடையாது. பெருமாள் இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு கேட்டா யாருக்குமே ஆலோசனை கிடையாது. அவன் திருவடியில போய் விழுந்து கண்ணான்னு சொல்லும் பொழுது, இயற்கையான குடர்த்துவர்க்கு இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே குழந்தைகள் தானே. இதுல பெரியவன் தாழ்ந்தவன் எங்க வரப்போகுது? அதனால பெருமாளுக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு 10 குழந்தை இருந்தது அப்படின்னா எந்த குழந்தை உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதுலயும் ஒரு 9 பேர் நன்னா பழைச்சுன்றா, ஒரு குழந்தைக்கு தான் பழைச்சுக்க தெரியல, அதுக்கு அறிவு குறைச்சலா இருக்கு அப்படின்னு கேட்டா, தாயார் பெருமாளுக்கு அந்த 9 அந்த தாயார் அம்மாக்கும் அப்பாக்கும் அந்த 9 குழந்தை மேல அக்கறை இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா? இல்ல 10வது குழந்தை தனக்கு பண்ணிக்க தெரியலையே அந்த குழந்தை மேல இன்னும் ஆசை ஜாஸ்தியா இருக்குமா? அப்படிதானே பெருமாளுக்கு நம்ம மேல இருக்கும்.
இதுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது, தானாவும் பண்ணிக்க தெரிய மாட்டேங்கிறது, நான் திருப்பி திருப்பி என்னுடைய அழகை காமிக்கிறேன் அப்படியும் இதுக்கு தெரிய மாட்டேங்கும் பொழுது நம்மளிடத்துல விசேஷமான காருண்யம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஒரு குணத்தை அனுபவிச்ச எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற இல்லையா? பாவோ நானியத்திர கச்சதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சத்தியம் சபையவம் வாரண சைலநாதா வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொல்றா. இச்சுவைத்த விரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவைப்பிரனும் வேண்டேன் அரங்கமான அருளாரேன்னு சொல்ற. பாவோ நான் எத்திர கச்சத்தின்னு சொல்றார். இப்படி வந்த சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லலாமோ? இங்க இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு ஈடானது வைகுண்டத்துல கூட கிடைக்காதுன்னு இருந்ததுன்னா ஒரு பிரபன்னனும் கிருதகிருத்தியன் கிருதார்த்தன்னு சொல்லக்கூடியதான ஒரு வைஷ்ணவன் இங்க சும்மா இருக்கலாமோ? சும்மா இருக்க முடியாது இல்லையா? சும்மா இருக்காம என்ன பண்ணணும்னு கேட்டா அதுக்குந்தான் நம்மளுடைய ஆச்சாரியன் சொல்லிட்டாளே. கிரந்த ஆலோசனம், கிரந்த பரிசீலனை, கிரந்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுசந்தானம் பண்ணிட்டு அதை மனனம் பண்ணிட்டு அதை 4 பேர் இடத்துல கேட்டு அதை 4 பேர் இடத்துல சொல்லி அதுக்குன்னு உண்டான ஸ்ரத்தையோடு அதை பார்த்துட்டு அதுல ஆழ்ந்திருந்தோம் அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு தாயாருக்கும் அவ்வளவு வந்தது சிறப்பு. அப்ப காலக்ஷேபங்கிறது எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு இவ்வளவுத்தையும் சொல்றேன். சும்மா கிடையாது, வெறும உட்காந்து நம்ம 4 வார்த்தை பேசுறோங்கிறது கிடையாது. பெருமாளும் தாயாரும் அவ்வளவு உகப்பர்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவ்வளவு உகப்பர்கள். பகவத் ராமானுஜர் எந்த ராமானுஜ முனீந்தன போட்டிருக்கிறது. ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், ஸ்ரீமத் பகவத் விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். அப்படி அது மற்ற கிரந்தங்களுக்கும் உபலட்சணம்னு சொல்லணும். உபலட்சணம்னா அதை நேரா சொல்லலாம் கூட, அதுதான் அர்த்தம்னு அர்த்தம். அதுவும் முடியலையா அப்படின்னா பக்கத்துல இருக்க கோயில்கள்ல திருமாலை திருப்புஷ்ப கைங்கரியங்கள்னு கைங்கரியங்கள் பண்ணு போ, அமுதுபடி சாத்துபடி பண்ணு போ அப்படிங்கிற பகவத் ராமானுஜர். பக்கத்துல என்ன திருக்கோயில்கள் இருக்கு? நம்மளுடைய சொந்த திருக்கோயில், நமக்குன்னு ஒரு கிராமம் இருந்திருக்கும் இல்லையா? பூர்வீகம் இருந்திருக்குமே. அந்த பூர்வீகத்துல ஒரு பெருமாள் நம்மள நம்பின்னு உட்காந்து இருக்காளே, அந்த பெருமாளுக்கு என்ன நடக்கிறது? ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. இப்ப கூட திருப்புட்குழிங்கிற ஒரு திவதேசத்துக்கு போனோம், போயிட்டு வந்தோம் அப்படின்னு பெருமாளுக்கு மூலவருக்கு மாலை கூட நித்தியமா கிடையாது. நித்தியம் விடுவோம், மாசத்துல ஒரு நாள் கூட கிடையாது. உற்சவருக்கு தான் மாலை இப்போதைக்கு இருக்கு, மூலவருக்கு மாலை கிடையாது. ஒரே பட்டர் 1 மணி நேரம் திறக்க முடியும், மற்ற இடத்துல தான் போக முடியாது. திருப்புட்குழிங்கிறது விஜயராகவ பெருமாள்னு மரகதவல்லி தாயார் அவ்வளவு உயர்ந்ததான க்ஷேத்திரம். சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அப்படிதான் உட்காந்துருக்கு இல்லையா? அமுதுபடி சாத்துபடி பண்ணு. நம்ம பக்கத்துல இருக்க கோவில்கள் நமக்குன்னு எந்த கிராமம் இருக்கோ அந்த கிராமத்துல இருக்க கோவில்கள்லாம் நன்னா இருக்கா? நம்மளுடைய கடமை இல்லையா? நம்ம ஆத்த மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணும்? பெருமாள் நம்மள பார்த்துட்டு இருக்கான். உலகத்துக்கே அழிக்கும் பெருமாள், ஆண்டழிக்கும் பெருமாள்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நமக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டாமோ? நம்மளுடைய சொரூபம் மிதம் பெற வேண்டாமோ? அதுக்காக அந்த இடத்துல போய் அமுதுபடி சாத்துபடி பண்ணும். தளிகனன்னா வருதா? வஸ்திரங்கள்லாம் இருக்கா? புஷ்பங்கள்லாம் இருக்கா? சுத்தமா இருக்கா? அதுல ஏதாவது பண்ண முடியுமா நம்மளாலன்னு பண்ணணும் அப்படிங்கிறது ராமானுஜர் சொல்றேன். அது முடியலையா? துவயத்தை அனுசந்தானம் பண்ணுதல். துவயம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா இல்லையா ஆச்சாரியன் இல்லையா? ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே கடையற்ற நித்திய கைங்கரியம் பெருகைக்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகள் 2ஐயும் சரணமாக பற்றுகிறேன். மந்திரமா இருக்கிறதுனால சொல்லல, அதனுடைய அர்த்தம் இது. ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே களையற்ற அப்படின்னா நான் பண்றேன் கைங்கரியம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்றேன் கைங்கரியம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, பெருமாள் என்னை கொண்டு பண்ணுகிறான் இந்த கைங்கரியத்தை என்றும், பெருமாளுடைய உகப்புக்காக பெருமாள் என்னை கொண்டு பண்ணுகிறான் இந்த கைங்கரியத்தை அப்படிங்கிற ஒரு உகப்புக்கும் நம்ம பண்றோம். அதுதான் களையற்ற. களை அப்படின்னா தோஷம்னு அர்த்தம், தோஷமற்ற. ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே, ஸ்ரீமான்னா தாயாருடைய சம்பந்தமுடைய நாராயணனுக்கு தான் நம்ம கைங்கரியம் படும், தனித்த நாராயணன் கிடையாது. ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே களையற்ற நித்திய கைங்கரியம் பண்ணுகைக்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகள் 2ஐயும் சரணமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறதா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். எப்படிப்பட்ட மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கா? எங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மந்திரம்? அவனே உபாயம், அவனே உபேயம், லட்சியமும் அவனே, அதை கொடுக்கக்கூடிய உபாயமும் அவனே, அறிய வேண்டிய தத்துவமும் அவனே. ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரதத்துவம், ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பராயணம், ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு நமக்கு தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் ஸ்ரீமானான நாராயணன் தத்துவம் அவனே, அவரிடத்திலே களையற்ற நித்திய கைங்கரியம் பரிகைக்கு பரம புருஷார்த்தம் அவனே,
ஸ்ரீமான நாராயணன் திருவடிகள் இரண்டையும் சரணமாக பற்றுகிறேன். சரணாகதி அவனிடத்துல பண்றதுதான் உபாயம். அதுவும் அவனே, அவன் திருவடிகள் தான் உபாயம். நம்ம பண்ணக்கூடியதான பிரபத்திங்கிறது ஒரு வியாஜ மாத்திரம். 0.000000000000001% வச்சுக்கலாமா? ஆனா பிரபத்தி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டப்ப எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருமே இல்லையா? பிரபத்தி பண்ணல அப்படின்னா எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருமே. இல்ல யாருக்கும் இவனுக்கு ஒருத்தனுக்கு மோட்சம் உண்டு ஒருத்தனுக்கு மோட்சம் இல்லைங்கிறது எதை கொண்டு நம்ம வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்னா, என்னிடத்துல பிரபத்தி பண்ணா மோட்சம், பிரபத்தி பண்ணினா அப்படின்னா நீ ஏதாவது பண்ணனியா அப்படின்னா இல்ல. பிரபத்தி பண்றதுங்கிறதே என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னிடத்தில் கை முதல் இல்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவரில்லைன்னு முதல்ல நினைப்பு வேணுமே. அந்த நினைப்பு தான் பிரபத்தி இல்லையா? இப்ப எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்கு. ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவரில்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலை கண் அம்மா அரங்கமான அருளானே அப்படின்னு பிரபத்திக்கு அதிகாரமே என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை தவிர எனக்கு வேறு கதி என்ன? ஆருளர் கலை கண் அம்மா அனன்ய கதித்துவம். உன்னை தவிர எனக்கு வேற யார் கதி இருக்கா? என்கிட்ட என்ன இருக்கு? ஊரிலேன் காணி இல்லை, என்கிட்ட ஒன்னும் இல்லைங்கிறது நிறைய இருக்கு. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன், பரமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆளுரர் கலை கண் அம்மா அப்படிங்கும் பொழுது அனன்ய கதித்துவம், உன்னை தவிர எனக்கு வேற கதி கிடையாது, என்னிடத்துல கை முதல் கிடையவே கிடையாது. இப்படிங்கிற நிலையோட நம்மள என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுன்னு சமர்ப்பிக்கிறோமே. இது பண்ணினோம்னா பெருமாள் மத்ததெல்லாம் பார்த்துப்பாங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், என்னை காப்பாத்தினாவது கை தூக்கணுமே. அதுதான் பிரபத்தின்னு சொல்லும் பொழுது, அப்பதான் பிரபத்திங்கிறது பிரதான உபாயம் கிடையாது, சாத்திய உபாயம். சித்தோபாயம் என்ன அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கும் பொழுது, நம்ம பெருமாள் நம்மள கழையேத்தராங்கும் பொழுது அதுதான் இங்க தெரிய வருது. அதனால துவயம்ங்கிறது அந்த ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை நீ அனுசந்தானம் பண்ணின்று அப்படிங்கறத சொன்னார். இதுவும் முடியல, ஸ்ரீபாஷ்யமும் வாசிக்க முடியல, பகவத் விஷயமும் வாசிக்க முடியல, பக்கத்துல இருக்கக்கூடிய உபதேசங்களுக்கு கைங்கரியமும் பண்ண முடியல, துவயர்த்தானுசந்தானமும் பண்ண முடியல அப்படின்னு இருந்தது அப்படின்னா, நம்முடையவன் என்று நினைக்கக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்குதல். உனக்கு வைஷ்ணவத்துவம் ஏற்பட போறது இல்லை, ஆனா வைஷ்ணவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுடைய நிழல்ல போய் வெறுமை போய் ஒதுங்கிக்கும். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவர் எங்கேயாவது போனா நீயும் பின்னாடியே போ, அவர் ஏதாவது பண்ணா நீயும் அதையே பண்ணு, பார்த்து பண்ணு. அவர் தூங்கினார், நீயும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. அவர் எழுந்து கிளம்பிட்டாரு, நீ எழுந்து கிளம்பி போயிடு. உனக்கு ஒன்றும் புரியணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லமோ கேட்கறதுக்கோ அறிவு வேணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு திருக்கல்யாண குணங்கள்ல அனந்தமான ஆழ்ந்த ஒரு அனுபவம் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாம் ஏற்படக்கூடியதான ஒரு வைஷ்ணவனுடைய வாழையே பிடிச்சுட்டு போனா போறோம் அப்படின்னுங்கிறத சொல்றோம். அப்ப நம்ம எதுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து, அப்படிப்பட்ட கைங்கரியம் என்னெல்லாம் இங்க இருக்கலாம் அப்படிங்கறத ராமானுஜர் சொல்றத கேட்டு, அப்போ இங்க உட்காண்டு நம்ம எங்கேயுமே போகாம ஆத்துல உட்காண்டு நம்ம காலக்ஷேபம் பண்றதுங்கிறது அவ்வளவு உயர்ந்த கைங்கரியம், எம்பெருமான் உகந்த கைங்கரியம், தாயார் உகந்த கைங்கரியம், எம்பெருமானார் கட்டளையிட்ட கைங்கரியம். இது காலக்ஷேபம்ங்கிறது சும்மா இல்ல, அப்படி கட்டளையிட்ட கைங்கரியம், நமக்கு அனுக்ஞை கொடுத்த நமக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ஆசையோடு நமக்கு அனுகிரகம் பண்ண கைங்கரியம். இது கைங்கரியம். இது கைங்கரியமாகவும் ஆகிறது, நம்மளுடைய உத்தாரணத்துக்கும் காரணமாகிறது. ஏன் நமக்கு பக்தி வரத்துக்கு இது காரணமா இருந்ததுன்னா நம்மளையும் உத்தாரணம் பண்றது. நம்ம உயர்த்துக்கு ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொன்னோமே, அவருடைய திருவடியிலேருந்து ஏற்படக்கூடிய ஞானம் நம்மள உய பண்றது இல்லையா? அவர் ஏற்படுத்தின கிரந்தங்கள் முகமாக பின்னாடி அனந்தமான கிரந்தங்கள் ஏற்பட்டு அதனுடைய அனுபவம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனா அதுதான் நம்ம உயர்த்துக்கு வழி. இல்லைன்னா சும்மாதான உட்காந்துருக்க போறோம், அக்கப்போர் பண்ணிட்டு உட்காந்துருக்க போறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இந்த கிரந்தத்தினுடைய காலக்ஷேபம் அவ்வளவு உயர்ந்தது. இவன் எதுக்கு பிரபத்தி பண்ணியும் இன்னும் அவனுக்கு உயிர் போகாம வைகுண்டத்துக்கு போகாம இங்க உட்காண்டிருக்கான் அப்படின்னா ரெண்டு காரணம் தான் சுவாமி தேசிகன் சொல்றார். ஒண்ணு என்ன அப்படின்னா, திவ்ய தேசத்தினுடைய வைபவம், அதனுடைய அழகு, அதனுடைய பெருமை, அதனுடைய அனுபவம் இங்கதானே கிடைக்கும், அங்க போனா கிடைக்காது. திருப்புட்குழியில போய் விஜயராகவ பெருமாளையும் மரகதவல்லி தாயாரையும் போய் அனுபவிக்கணும்னா இங்கதானே அனுபவிக்க முடியும், அங்க போய் எப்படி அனுபவிக்க முடியும்? பேரருளான போய் அனுபவிக்கணும் அப்படின்னா இங்கதானே அனுபவிக்க முடியும், அங்க போய் எப்படி அனுபவிக்க முடியும் இல்லையா? என்னை பெற்ற தாயார்னு தாயார் பெருமாள் பேர் வச்சுட்டு இருக்கு, அவளை போய் அனுபவிக்கணும்னா இங்கதானே அனுபவிக்க முடியும், அங்க போய் இங்க அனுபவிக்க முடியும். குலசேகரன் படினுங்கிறது இங்கதானே இருக்கு, அங்க போய் இங்க அனுபவிக்க முடியும் இல்லையா? ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயேங்கிற ஆறாமுதாழ்வான் எங்க போய் சேவிக்கணும்னா இங்கதானே சேவிக்க முடியும், அங்க போய் எப்படி சேவிக்க முடியும்? அதனால திவ்ய தேசத்தினுடைய அனுபவம், அதனுடைய அனுபவ பரிவாகமாக இருக்கக்கூடிய கைங்கரியம் இங்கதான் கிடைக்குமே கூடிய அங்க கிடைக்காது. அந்த அனுபவம் உயர்ந்ததா தாழ்ந்ததா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்
சிறிய திருவடி போன்று இருக்கக்கூடிய பரம பரம வைஷ்ணவர்கள் வைதிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம என்ன உயர்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா கிரந்த காலக்ஷேபம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கிறது இங்க பண்ண முடியுமா, அங்க பண்ண முடியுமா? பகவத் விஷயங்கிறது இங்க பண்ண முடியுமா, அங்க பண்ண முடியுமா? நித்திய சூரிகளும் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. இங்க போய் அங்க போய் அதுதான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா திருவாய்மொழிங்கிறது நமக்கு மட்டும் போக்கியமானது கிடையாது, முக்தாத்மாக்கள் எல்லாருக்கும் போக்கியமானது, நித்தியர்களுக்கும் போக்கியமானது, திவ்ய தம்பதியான பெருமாளுக்கும் திருநாராயணனுக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உகந்தது. அங்க போயும் திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அது பிறந்து வளர்ந்து எல்லாரையும் உத்தாரணம் பண்ண இந்த லோகத்துல நம்ம திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்றது உயர்ந்ததா, அங்க போய் பண்றது உயர்ந்ததா? அப்ப திவ்வதேசத்து பெருமாளை அனுபவம் பண்றதும் திருவாய்மொழி போன்ற கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்றதும் இங்கதான் கிடைக்குமே தொழி, அங்க கிடைக்காது. அப்போ திருப்த பிரபத்தின்னு ஒண்ணு ஏன் இருந்திருக்குன்னு கேட்கவே வேண்டாமே. அது இல்ல அப்படின்னா டக்குன்னு அங்க போயிடுவோம். இங்க யாரு கைங்கரியம் பண்ணுவா இல்லையா? இந்த கைங்கரியத்தை இழந்து அங்க போகணும். இழந்து போகணும்னு ஆசைப்படுவேளா? இதை அனுபவிச்சுட்டு பூர்ணமா 100 ஆயுசு வாழ்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அதனுடைய போக்கு வீடாக அங்க போய் சேருவேளா. அதனாலதான் நமக்கெல்லாம் இன்னும் உயிர் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த திவ்வதேசத்தை பெருமானங்களை அனுபவிக்கணும், ஆனந்தமா அனுபவிச்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு குட்டி 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 கிடக்கு. சுவாமி தேசிகன் 1000க்கு மேல கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். டாக்குமெண்டட் கிரந்தங்கள் மட்டுமே 125. அதுல நமக்கு கிட்டத்தட்ட 120 என்னமோ கிடைக்கிறது. சிலது லுப்தமா இருக்குன்னு நினைச்சா கூட 110 கிரந்தங்கள் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிறது. அவர் 1000க்கு மேல பண்ணியிருக்கார். அவருடைய திருக்குமாரர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அவருடைய முக்கியமான சிஷ்யர் இவர்கள்லாம் சேர்ந்து சிலதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கா. எப்படி அப்படின்னா வியாச பகவான்கிறது வேதத்தை உருவாக்கினவர் கிடையாது, வேதங்கிறது அனாதி காலமா இருந்துட்டு இருக்கு, அவர் வகைப்படுத்தினார் இல்லையா. இது இருக்கு, இதுல 21 சாக்கைகள் உண்டு, இது யஜுர்வேதம், இதுல 100 சாக்கைகள் உண்டு, இது சாமவேதம், இதுல 1000 சாக்கைகள் உண்டு, இது அதர்வண வேதம், இதுல 8 சாக்கைகள் உண்டு பிரிச்சு வகுத்தெடுத்து கொடுத்து அதெல்லாம் நமக்கு ஒரு சந்ததி ரூபமா நமக்கு சம்பிரதாயமா இதெல்லாம் கேள்வி ஸ்ருதின்னு கேட்டு சிஷ்ய ஆச்சாரிய பரம்பரை ரூபமா இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அனந்தாகிவை வேதாகா. அப்ப 21 சாக்கைகள் தானா அப்படின்னு கேட்டா 21 சாக்கைகளை நீ படிச்சிரு, அது போதுங்கிறதுனால வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறா போல சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண கிரந்தங்கள் எண்ணில் அடங்காதது. அதுல ஒரு 100 பண்ணி கொடுத்திருக்கா. கிட்டத்தட்ட 110க்கு மேல இன்னும் கிரந்தங்கள் நம்ம கையில இன்னைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அனுபவிக்காம என்ன பண்ண போறேன்? வைகுண்டத்து போய் என்ன பண்ண போறோம்? நம்ம ஸ்ரீபாஷ்யம் இங்கதான் கிடைக்கும், இதை அனுபவிக்காம அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் இல்லையா? அனந்தமான ஒரு ஆச்சாரியனுடைய கிரந்தங்கள் மாத்திரமே இப்படி அப்படின்னு கேட்டா எவ்வளவு கிரந்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. ஆளவந்தாரோ 8 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். சுவாமி பகவத் ராமானுஜர் 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பகவத் விஷயத்துக்கு மட்டுமே 5 வியாக்கியானங்கள் நமக்கு இன்னைக்கும் கிடைக்கிறது. இப்ப ரைட் நவ் கிடைக்கிறது, நமக்கு கிடைக்காம இல்ல இல்லையா? 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி இன்னைக்கு கிடைக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்துக்கு அனந்தமான விவரணங்கள் சுவாமி தேசிகன் அதற்கு விவரணமா நிறைய கிரந்தங்களை பண்ணியிருக்கார். தத்துவ டீகை, சுத்த பிரகாசிகைங்கிறது அவ்வளவு பறந்து விரிந்து இருக்கக்கூடியதான ஒரு விவரண கிரந்தம். அதெல்லாம் படிக்கவே முடியாது. ஒரு ஆசையா ஒரு புக்கு வாங்கிட்டேன். அடியனுக்கு ஒரு பிடிஎஃப் கிடைச்சது. அந்த பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட 1000 பேஜஸ்க்கு மேல இருந்தது. 1500 பேஜஸோ இருந்தது. ஐ திங்க் 1000 பேஜஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஆனந்தம், பயங்கர ஆனந்தம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுத்த பிரகாசிக்கை நமக்கு கிடைச்செடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆனந்தம். நான் பேஜ் திருப்புறேன். ஜிக்யாசாதிகரணங்கிறதா முதல்ல அதிகரணம். அதுக்கு முதல்ல கிட்டத்தட்ட 155 அதிகரணங்கள் உண்டு, 300க்கும் மேல சூத்திரங்கள் உண்டு, 16 பாதங்கள் உண்டு, 4 அத்தியாயங்கள் உண்டு. இப்படிதான் பிரம்மசூத்திரம் இருக்கு. கிரந்தம் தான் இன்னும் சேவிக்கலாம் இல்ல, கிரந்தம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு அவ்வளவு ஆனந்தப்பட்டேன். அது திருப்பிண்டே வரேன். ஜிக்யாசாதிகரணம் இருக்கு, திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பிட்டேன், திருப்பி ஜிக்யாசாதிகரணம் இருக்கு, திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பிட்டேன், திருப்பி ஜிக்யாசாதிகரணம் இருக்கு, திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பிட்டேன். சரி, இதுக்கெல்லாம் நமக்கு வேலை கொத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேஜுக்கு நேரா போயிட்டேன். அங்க போனா ஜிக்யாசாதிகரணம் முற்றிற்று அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளவு 1000 பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணமான ஜிக்யாசாதிகரணத்தினுடைய மூலமும் அதனுடைய விவரணமான ஸ்ருத பிரகாசிகையில் இருக்கக்கூடிய ஜிக்யாசாதிகரணமும் 1000 பேஜஸ் கூடின்னு இருக்கு.
நம்ம வாழ்க்கையில என்ன கிரந்தத்தை என்னன்னு சேவிச்சு முடிக்க முடியும்? நம்மளால சேவிச்சுக்க முடிக்கவே முடியாது. ரசத்தை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ரசத்தை எடுத்துட்டு வெறும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம். இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு, இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு, இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளால தொட்டு பார்க்க முடியுமே ஒழிய நம்மளால சேவிக்க முடியாது. அப்போ ட்ரெஷர் அனந்தமா இருக்கு. நமக்கு தான் நம்மளுடைய சக்திக்கும் ஞானத்துக்கும் பலத்துக்கும் என்ன பண்ணுவோங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது நன்னா தெரியாது. அதை பார்த்தாதான் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த அனுபவம் வைகுண்ட அனுபவத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுபவமா இருக்க, இந்த ரெண்டு காரணத்துக்கதாக வைஷ்ணவர்கள் இன்னும் உயிரோடு இருந்திருக்காங்கிறது சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்க, இந்த ரெண்டு எதுக்காக உயிரோடு இருந்துருக்கோம்? திவ்வதேசத்து எம்பெருமானங்களை அனுபவிக்கிறதும் கிரந்தங்களை அனுபவிக்கிறதும். கிரந்தங்கள் எவ்வளவு இருக்கு? அனந்தமா இருக்கு. திவ்வதேசங்கள் அபிமான ஸ்தலங்கள் எவ்வளவு இருக்கு? அனந்தமா இருக்கு. முக்குக்கு முக்கு தெருக்கு தெரு பெருமாள் கோவில் தான் இருக்கு. நமக்கு போய் பாருங்க, எங்க வேணா போய் பாருங்க, தெருக்கு தெரு பெருமாள் கோவில் இருக்கு. ஒவ்வொரு கோவிலையும் பெருமாள் அவ்வளவு அழகா ஆனந்தமா நமக்காக உட்கார்ந்து இருக்காரு. எந்த பெருமாளை போய் நம்ம சேவிக்கிறது? எந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது? எந்த பெருமாள் அனுபவம் பண்றது இல்லையா? அப்போ நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கைக்கு பயனா இருக்கக்கூடிய திவ்வதேசங்களும் அனந்தமா இருக்கு, கிரந்தங்களும் அனந்தமா இருக்கு. நம்ம காலக்ஷேபத்தை பொழுதுபோக்கலாமோ, வீணா பொழுதுபோக்கலாமோ? அப்படிப்பட்ட கிரந்தங்கள் வைஷ்ணவன். நான் எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவன் தன்னுடைய காலக்ஷேபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கிரந்தங்களாவது மினிமம் அவன் காலக்ஷேபம் பண்ணணுங்கிறது பகவத் ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அது என்னது? ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடியதான ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம், அடுத்தது ஸ்ரீமத் பகவத் விஷயம், அடுத்தது ஸ்ரீமத் கீதா பாஷ்யம், அடுத்தது ஸ்ரீபாஷ்யம். கிரந்த சதுஷ்டயம்னு பேரு. 4 கிரந்தங்கள். இது ரொம்ப கண்டிப்பா பண்ணணும். பேர் மினிமம்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு மேல பண்ணக்கூடிய கிரந்தங்கள் அவ தடுக்கல. ஆனா இதுவே நம்ம பண்றது கிடையாது. இதுல ஒரு அதிகாரத்தை கூட, ஒரு பாசுரத்தை கூட உணர்ந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியறதுல அவ்வளவு விதமான கிரந்தங்கள் நம்ம கையில. அப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதையினுடைய பாஷ்யமான ஸ்ரீ பகவத்கீதா பாஷ்யத்தோட சேர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தாயார் பெருமாள் போட்ட நமக்கு ஒரு அனுகிரகம், பிரசாதம். இல்லைன்னா அது கிடைச்சிருக்கும். ஏதோ பிதற்றணும்னு தோணித்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஆனந்தமா இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து பேசும்படியா ஒரு அனுகிரகம் பண்ணினது எனக்கு அனுகிரகம். இல்லைன்னா 1 மணி நேரமா நான் கேட்டு இருக்கேனே இல்லையா? நான் தான் பேசிட்டே இருக்கேன், ஏதோ சொல்லிட்டே இருக்கேனே. இப்போ ஒருவேளை இந்த ஒரு கம்ப்யூட்டர் நான் அணைச்சிட்டேன் அப்படின்னா நான் செவத்த பாசா பேசுவேன். யாரை பார்த்து நான் பேசுறது இல்லையா? எனக்கு ஒரு போக்கு வீடு வேணும். என் மனசுல இருக்க எனக்கு ஒரு 4 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா யார்கிட்ட சொல்றது? விரும்ப படிச்சு என்ன பண்ண முடியும் சொல்லணுமே அப்படின்னா நீங்க பாக்கியவான். நீங்க இல்ல அப்படின்னா நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. வெறும அர்த்தங்களை மனசுல வச்சுட்டு இருக்கேன், தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய அர்த்தங்களை நான் எங்க சொல்றதுன்னு தெரியாம உங்களுடைய முகம் தெரியறது இல்லை இந்த கம்ப்யூட்டர்ல. எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கேள், அவளுடைய பிக்சர் தான் எனக்கு தெரியுது, ப்ரொஃபைல் பிக்சர் தான் தெரியுது. ஆனா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன காரியங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது, அது முக்கியமும் கிடையாது. என்னுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வாயை திறந்து பேசிட்டே இருக்கேன், கேட்கறான்னு நினைச்சுட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். அது போரும் எனக்கு. உங்களுக்கு இது அனுபவிக்கக்கூடியதான ஒரு வியாஜத்தை பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். உங்களுக்கும் பிரயோஜனம், அடியனுக்கும் பிரயோஜனம், 2 பேருக்கும் பிரயோஜனப்படுறதுங்கிறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பெருமாள் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேங்கிற எண்ணம் என்னைக்குமே இருந்ததில்லை. ஏக்கம் மட்டும்தான் இருந்திருக்கேன். ஒரு நாள் கிளாஸ் இல்லை அப்படின்னா எனக்கு தான் ஏக்கமா இருக்கும். ஏன் அப்படின்னா எங்க போய் பேசுறது, நான் யார்கிட்ட போய் பேசுறது, எவ்வளவு நேரம் பேச முடியும்? இவ வந்தா 1.5 மணி நேரம் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா அப்படிங்கறதுனால நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா வேற யார் கேட்கறது? கேட்கிறீங்களோ கேட்கலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய உள்ளத்துல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தை, அந்த ஒரு பர்செப்ஷனை பெருமாள் எனக்கு கொடுத்துட்டான். அதனால நான் பேசிட்டே இருப்பேன். அதனால எப்ப வரும் நமக்கு, எப்ப நம்ம சொல்றது, நம்ம சொல்லும் பொழுது அவ கேட்டுட்டு இருப்பாளே, இன்னைக்கு என்ன அர்த்தத்தை சொல்றது, எப்படி சொல்றது, அந்த அர்த்தத்துல அவளுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்படணுமே, அந்த அனுபவத்தினால அவளுக்கு கைங்கரியம் ஏற்படணுமேங்கிற ஆசையோடு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்னா எனக்கும் அர்த்தங்கள் பிரதிஷ்டமாகும். இல்லை அப்படின்னா சொல்லாத விஷயங்களுக்கு நமக்கு மனசுல நிலை நின்று நிற்காது இல்லையா? அதனால அந்த அர்த்தத்தை சொல்லணுங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுனால முதல்ல என்னுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிக்கணுங்கிறதுனால இவ்வளவு நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். எப்பயும் போல மனசுல இருந்த சில விஷயங்கள் எங்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கல இன்னும். இன்னைக்கு நான் வேற மனசுல நினைச்சுட்டு இருந்தேன் சொல்லணும்னு. ஆனா வந்து உட்காண்டதுக்கு அப்புறம் இந்த கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துக்கும் போய் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். கிரந்த காலக்ஷேபம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்தது. திவ்வதேசத்து எம்பெருமானுடைய கைங்கரியங்கிறது அவ்வளவு உயர்ந்தது. அது ஒரு பிரபன்னனுக்கு தான் கிடைக்கும். ஒரு முக்தனை போல
அவன் கம்பீரமா வலம் வரணும். வலம் வரும் பொழுது வாழ்க்கையை சும்மா இருக்கக்கூடாது. இவனுடைய நிறம் பெறாது, ஸ்வரூபமும் நிறம் பெறாது, இவனுடைய நேரமும் நிறம் பெறாது. அது நிறம் பெறணும் அப்படின்னு கேட்டா ஒரே விஷயத்தை தான் பண்ணணும். அந்த விஷயம் என்னங்கிறதையும் நம்மளுடைய ஆச்சாரிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்த நம்ம இந்த ஒரு 1.5 மணி நேரத்துல பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமையோ, தெரிஞ்சு பண்றோம்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏதோ ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது பெருமாளுக்கும் தாயாருக்கும் அனந்தமான நமஸ்காரங்கள். இந்த ஒரு வைஷ்ணவ கோஷ்டிக்கு என்னுடைய அனந்தமான நமஸ்காரங்கள். இது மனசுல அறிஞ்சு நான் சொல்றேன், சும்மா வாய்ப்பேச்சுக்காக சொல்லலை. நீங்க இல்லை அப்படின்னா எங்க மனசுல போய் நான் எங்க போய் கொட்டுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒரு அர்த்தம் வந்தால் அது உளறின அர்த்தமா இருக்கட்டும், இல்ல உயர்ந்த அர்த்தமா இருக்கட்டும், அது அடியே எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நான் சொல்லணும். அதை சொல்றதுக்குன்னு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்குங்கிறதுனால அப்படியே நான் சொல்றேன். அது முதல்ல கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலக்ஷேபம் நிறைய நடக்கணும், நடந்துட்டே இருக்கணும். எல்லாரும் வரணும், எல்லாரும் அன்வைக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நானும் சொல்லணும். இதனால எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படணும், அனுபவம் ஏற்படணும், வைஷ்ணவத்துவ குணம் ஏற்படணும், கைங்கரியம் ஏற்படணும், நிஷ்டை ஏற்படணும், ஞானம் ஏற்படணும், பக்தி ஏற்படணும், பக்திக்கு போக்கு வீடான அனுபவம் ஏற்படணும், அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடா கைங்கரியம் ஏற்படணும். பக்திங்கிற உணர்வு மனசுல வந்துருத்து அப்படின்னு கேட்டா வாழ்க்கையில எந்த விதமான சஞ்சலமும் நமக்கு ஏற்படாது. எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டமே இருந்துட்டு இருக்கு இல்லையா? தாபத்ரயம்னு சொல்றோம். இப்படி அவா சொல்லிட்டா, அவா இப்படி சொல்லிட்டான்னு மனசுல வெறும் ஏக்கங்களும் தாபங்களும் பொறாமைகளும் பேராசைகளும் அனுதாபங்களும் அப்படியே தானே ஓடிட்டு இருக்கு நமக்கு வாழ்க்கை இல்லையா? அதெல்லாம் போகணும் அப்படின்னா பக்திங்கிற உணர்வு உள்ளுக்குள்ள போச்சு அப்படின்னு கேட்டா, பக்திங்கிற உணர்வு ரொம்ப உயர்ந்த உணர்வா இருக்கிறதுனாலையும், பக்திக்கு இலக்காக இருக்கக்கூடியவன் பரமாத்மாவா இருக்கிறதுனாலையும், பரமாத்மாவினுடைய பெருமை அலாதியாக இருக்கிறதுனாலையும், அந்த பரமாத்மா உள்ள உட்காண்டான் அப்படின்னு கேட்டா மற்ற இடத்துக்கு வேலையே கிடையாது, மற்ற விஷயங்களுக்கு வேலையே கிடையாது. எப்படி சூரியன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு கேட்டா எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் அங்க வேலை கிடையாது இல்லையா? அப்ப நம்ம அனந்தமா 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 காலமா நமக்கு அந்தகாரம் உள்ள புகுந்துட்டு இருக்கு, அனாத்ம குணங்கள்லாம் உள்ள புகுந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள் அப்படின்னு ஒரு பெரிய சூரியன் உள்ள ஒரு க்ஷணம் வந்துட்டான் அப்படின்னு கேட்டா அவனே அந்த இடத்த பெருக்கி தொடச்சு குப்பையெல்லாம் போட்டு ஒரு டிஸ்பின்ல தள்ளி அதுக்கு இன்னும் பாக்குறதுக்கு பளபளன்னு இல்லைங்கிறதுனால அவனே சுவாமி பாக்கியம் தானே பண்றான். அவன் நமக்குள்ள உட்காந்துறான். அவன் நமக்குள்ள உட்காந்துட்டான்னா இந்த விதமான எல்லா தாபங்களும் போயிடும். அப்படி எல்லா தாபங்களும் போகணுங்கிற பிரார்த்தனை, எல்லாருக்கும் ஞானம் ஏற்படணுங்கிற பிரார்த்தனை, எல்லாருக்கும் நிஷ்டை ஏற்படணுங்கிற பிரார்த்தனை, எல்லாருக்கும் பக்தி ஏற்படணும், பக்திக்குனால ஒரு அனுபவம் ஏற்படணும், அந்த அனுபவத்தினால அனாதியான கைங்கரியம் ஏற்படும், கிரந்தங்களுடைய அர்த்தங்கள்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால புரியணும். நான் சொல்றேங்கிறதுனால எனக்கு புரிஞ்சிருக்கும் கிடையாது, நீங்க கேட்கறேங்கிறதுனால நீங்க உங்களுக்கும் புரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்ற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் புரிய வைக்கக்கூடியது சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான், பிரசாதத்தினால மட்டும்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு அர்த்தம் சொல்ற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் பொது. அந்த அர்த்தம் ஸ்பூரிக்கணும். சொல்றதுங்கிறது வேற, கேட்கறதுங்கிறது வேற. அந்த அர்த்தம் கேட்கிற அர்த்தமோ சொல்ற அர்த்தமோ மனசுல ஸ்புரிக்கிறதுங்கிறது வேற. அந்த மனசுல ஏற்பட்ட அர்த்தங்கள் அனுபவமா மாறுறதுன்னு வேற இல்லையோ? அதனால இது எல்லாமே ஆச்சாரியனுடைய பிரசாதத்தினால ஏற்படுது. அந்த ஆச்சாரியனுடைய பிரசாதம் கிஞ்சித்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்புனால ஏற்படுது. அப்படின்னா அந்த ஆச்சாரியனிடத்துல நமக்கு அனந்தமான பக்தி ஏற்படணுங்கிறது அதையும் விண்ணப்பம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இந்த காலக்ஷேபம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிரார்த்தனை பண்ணிண்டு நிறைய பேர் எனக்கு இங்க யார் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய நம்ம பார்த்ததே கிடையாது. நான் தான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன், நிறைய பேர் ஆன் கூட பண்ணினது கிடையாது. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டா, ஒரு எல்லாரிடத்துலேருந்தும் யாரெல்லாம் சொல்ல முடியுமோ எப்படி இந்த சம்பிரதாயத்துல ஈடுபாடு வந்தது, ஏன் ஆசை வந்தது, எந்த இடத்துல முதல்ல ஒரு ஒரு உந்துதல் ஒரு சின்ன ஒரு கிரந்தத்தை சேவிக்கணும்னு ஒரு ஆசையோ, ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தை சொல்லணுங்கிற ஒரு ஆசையோ எங்க ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற அனுபவத்தை யாராவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஏன்னா அது ங்கிறது ஒரு ஒரு கல்யாணம் போல இல்லையா? திருக்கல்யாணம் எப்ப நடந்ததுங்கிற டேட்டை நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு எப்போ திடீர்னு இந்த இடத்துல பெருமாளுக்கு ஆசைப்படணும், நேற்று வரைக்கும் நான் இப்படி இல்லையேன்னு தெரியும் நமக்கு. இன்னைக்கு நம்ம மாறிட்டோம்னு நான் சொல்ல வரல, அது வேற.
ஆனா நேத்து வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கூட இல்லை. இன்னைக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசை எங்கேருந்தோ நமக்கு வந்து ஒட்டின்னு இருக்கு இல்லையா? எந்த விதமா இருந்திருக்கலாம். முதல் ஸ்தோத்திரம் எப்படி ஆரம்பிக்கணும்னு தோணித்து, அது ஏன் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது அனுபவம் ஏற்பட்டுதா, அதை விடக்கூடாதுன்னு மனசுல தோணித்தா, அதுக்கப்புறம் இந்த கண்டினியூ பண்ணணும்னு தோணித்தா இல்லையா? என்ன கைங்கரியம் முதல்ல கிடைச்சது, என்ன அனுபவம் முதல்ல கிடைச்சது அப்படிங்கறதுல எனக்கு நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் தானே அனுபவம் நமக்கு. அந்த அனுபவத்தை கேட்கணும் தான் நான் முதல்ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் பேசணும்னு நினைச்சேன். நான் பேசியே ஒரு மணி நேரத்தை ஓட்டிட்டேன். நீங்க பேசுங்க, யாரா இருந்தாலும் சொல்லலாம். அடியேன் உங்களை நான் ஃபர்ஸ்ட் சேவிக்கிறேன், தண்டனிட்டு சேவிக்கிறேன். கல்யாணம் செங்கல்பட்டுல இருந்தேன். கல்யாணம் ஆகி மாமியார் அதுக்கு திருவல்லிக்கணியில் போனேன். மாமியாரே ஒரு ஆச்சாரியன் ஸ்தானத்தில் ஃபஸ்ட்டு நாச்சியார் திருமொழிலாம் சொல்லிக் கொடுத்து, முகுந்த மாலை சொல்லிக் கொடுத்து, ரகுவீரகுதம் சொல்லிக் கொடுத்து நிறைய சாதிச்சு எனக்கு அப்போ தான் ஒரு பக்தி. அந்த திருக்கோவிலில் வந்து முன்னே போவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா போவேன், ஒரு பீச்சுக்கு போயிட்டு சும்மா சாதாரணமாக பெருமாள் அது கை கூப்பிட்டு வந்துடுவேன். அந்த அளவு பக்தியெலாம் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது. ஆனால் மாமியார் சொல்ல இப்போ போய் திருமஞ்சனம் போய் பாரு, இப்போ போய் இது பாரு, இப்போ இது செய் அப்படி சொல்லி நிறைய வயிற்றுக்கு சாத்தை போட்டு அனுப்பிச்சிடுவா. பெருமாளை நன்னா சேவி அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் தான் முதல் குரு. நல்ல அம்மா வந்து லக்ஷ்மி சோஸ்திரம் தினமும் விடாமல் சொல்லுன்னு சொல்வா. அது சொல்வேன் செங்கல்பட்டில், அவ்வளோதான். ஆனால் நிறைய கற்றுண்டது அடியன் மாமியாராலையும். நாச்சியார் மாமி அங்கே திருவள்ளிகளில் இருக்கவா, மைதிலி மாமி அவாட்டெல்லாம் நிறைய இதெல்லாம் கற்றுண்டேன். பாசுரங்கள்லாம் கற்றுண்டு நல்லா அழகாக சொல்லி கொடுத்து நல்லா இது பண்ணி எனக்கும் எங்கள் ஆத்துக்காரும் பிள்ளையும் நல்லா ஒத்துழைச்சி நான் எல்லாம் சேவித்தேன். முதல்ல அப்போ தான் வந்தது. இப்போ எங்கேயும் போக முடியல. இப்போ இந்த குரூப்பில் சேர்ந்தா விட்டு ஆற்றுலேயே நிறைய சேவித்து நிறைய கேட்குறேன். அடியவங்களுக்கு இப்போ சக்தி எதுவும் இல்லை, பணம் போய் கேட்கறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் வீடு தேடி இந்த கூடத்தில் எல்லாம் நன்னா வருது. நீங்கள் நிறைய பகவத்கீதை கூடவே கிரந்த காலக்ஷேபம் இந்த பாஷ்யம் இதெல்லாம் சொல்கிறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம். அவள் எல்லாரையும் வணங்குறேன். கிருஷ்ணா. அடியேன் 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 ரொம்ப சந்தோஷம். மாமியார் தான் முதல் குருன்னு எங்கே சொல்ல முடியறது. எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது நமக்கு கேட்கறது இல்லையா? நம்மளுடைய எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா முகுந்த மாலை, நாச்சியார் திருமொழி, லக்ஷ்மி சஹஸ்ரத்தை பாராயணம் பண்ணியிருக்கா. நம்ம ஒன்றும் பண்ணலை, லக்ஷ்மி சஹஸ்ரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம காதுல கேட்டிருக்கு, அவ்வளவுதான். அந்த கிரந்த பாராயணத்துங்கிற வைப்ரேஷன்ஸ் போகாது, போன இடத்துல அதனால நம்ம கத்துக்க கூடியதான ஒரு அனுபவம் ஏற்பட்டு அதனால பெருமாள் இடத்துல அனுபவம் ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, கிரந்த பாராயணமோ அல்லது ஸ்தோத்திரம், சாமானிய ஸ்தோத்திரம்னு நம்மளுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் மனசுல போந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் உண்டுங்கிறது மாமி சொல்றாள். இப்போ தெரியறது இல்லையா? நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்கறது. அடியேன் வேற யாராவது? அடியேன் சுவாமி, அடியேன் வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரேஸ் பண்ணியிருந்த சுவாமி. அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்லணுன்றதுக்காக ஹேண்ட் ரேஸ் பண்ணியிருந்த சுவாமி. அப்புறம் அடியனோட எதுவும் சொன்னீங்க கேட்டதும் சொல்றேன் சுவாமி. முதல்ல வந்து இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா சுவாமி, ரொம்ப நல்லா அனுபவிச்சோம் சுவாமி. அடியன் வந்து ரொம்ப நாளா கொஞ்ச நாளா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ. அப்ப இடையில நினைச்சுட்டே இருக்கேன் சுவாமி. ஒரு வாரமும் வந்து எழு மட்டும் மெசேஜ் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சுவாமி. கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அப்போ வரல, ஒரு வருத்தமாவே இருந்தது. சரி அப்ப நினைச்சிட்டு நீங்க ஏதாவது வெளியூரா அந்த மாதிரி ஏதாவது அதனாலதான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்த சுவாமி. அப்ப நேற்றுக்கு மெசேஜ் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சுவாமி. இன்னைக்கு ரொம்ப நல்லா அனுபவிச்சோம் சுவாமி. அப்புறம் சின்ன விண்ணப்பம் என்னன்னா, நீங்க வந்து இந்த உங்களோட காலக்ஷேபம் இன்னும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா, வாரத்துல 2 நாள் உங்களுக்கு பாசிபிளா இருந்தா இன்னொரு நாள் கூட அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு சுவாமி. இந்த காலையில வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லா நாங்க இது பண்றது அடியனுக்கு ரொம்ப நல்ல பாக்கியம் சுவாமி. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜய நமக சுவாமி. அப்புறம் அடியன் வந்து எப்படி இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னோட சன் சின்னதா இருக்கும்போது சரி கொஞ்சம் ஏதாவது அப்பவே அந்த டைம்ல ஏதாவது பகவத்கீதை அந்த மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ அடியன் ஒர்க்கிங்னால டைம் இல்ல, சரி குழந்தைக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாமி கிட்ட போய் கேட்க போனேன் சுவாமி. அவனையும் கூட்டிட்டு அப்ப சொன்னாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் எடுக்கிறது இல்லம்மா, பெரியவங்களுக்கு எடுக்கிறேன், நான் இப்ப புதுசா பேட்ச் எடுக்கிறேன், அவங்க வீட்டுல எடுப்பாங்க. அப்ப வந்து நீ வந்துக்கோமா, அவனுக்கு குழந்தைக்கு நான் வாரத்துல ஒரு நாள் ஸ்லோகம் சொல்லி தரேன் நாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க. போனேன் சுவாமி. ஸ்டார்டிங்ல பகவத்கீதை ஃபுல்லா 3 வருஷம் ஆச்சு மாமி கம்ப்ளீட் பண்றதுக்கு. வாரத்துல ஒரு நாள் கிளாஸ். ஒண்ணும் புரியல சுவாமி, ஆனா ஏதோ புரியற மாதிரி இருக்கும், ஆனா வந்து ஒண்ணும் ஏறாத மாதிரி இருந்தது சுவாமி. அதான் ஸ்டார்டிங். ஆனா ஸ்லோகம் வந்து கத்துக்க முடிஞ்சது, பிகாஸ் கொஞ்சம் அந்த ஹிந்தி பேஸ்ட் அப்படி வச்சனால அப்படியே ஸ்லோகம் கத்துட்டேன் சுவாமி. பகவத்கீதை ஸ்லோகம் அப்போல இருந்து அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப். அதுல இருந்து தான் ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிச்சது சுவாமி. ஒண்ணுன்னா இது பகவத்கீதா, அப்புறம் ஒரு கிளாஸஸ். அப்புறம் அந்த வையாரம் வந்து அருணாமா கிட்ட இருந்து அவங்கதான் அடியன் வந்து இதை சேர்த்தி விட்டாங்க வையாரம்ல. அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் அடியனுக்கு எதுவுமே தெரியாது சுவாமி. பிரபந்தம் கூட அடியனுக்கு எதுவும் தெரியாது. இந்த வையாரம்ல வந்துட்டு தான் எல்லாமே. அப்புறம் உங்களோட நிறைய உங்களோட கிட்ட இருந்து நிறைய நான் கத்திருக்கேன் சுவாமி.
பயரம்ல தன்யோஸ்மி பாக்யம் சுவாமி. இது மாதிரி நிறைய எங்களுக்கு கிடைக்கணும். நீங்க விடாம எங்களுக்காக கண்டிப்பா பண்ணு சுவாமி. அடியன் கேட்ட விண்ணப்பம் படி இன்னும் ஒரு 1 or 2 days ஜாஸ்தி சொல்லணும் வீட்டுல விண்ணப்பிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் பாக்யம் சுவாமி தன்யோஸ்மி. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ராமாயணத்தை 2 வரியில ஒரு ஸ்லோகம் சொல்லுவா ஸ்கூல்ல. ஏததி ராமாயணம்னு முடியும் அந்த ஸ்லோகம். அது கேட்ட உடனே ராமாயணத்தை இவ்வளோ ஷார்ட்டா சொல்லிட்டாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அது நான் சொல்றது அடியேன்னு சொல்றது நான் ஒரு 5th standard படிக்கும்போது அப்பவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா ஸ்கூல்ல ஸ்லோகாஸ் அதெல்லாம் எதுவும் அவ்வளோ பெருசா இல்லை. பட் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருக்கும். அதுல நிறைய பாடல்கள்லாம் பாடுவோம் நாங்க ஸ்கூல்ல. மார்னிங் ஃப்ரைடே இருக்கும். அதுல நிறைய தேவதாந்திர பாடல் தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பக்திங்கிறது அந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல கிரியேட் ஆனதுதான். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பிகினிங் போதும் எண்டிங் போதும் பஜன்ஸ் வச்சு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருந்தது ஸ்கூல்ல அடியன் படிச்ச போது. அதுல எனக்கு ஆர்வம் இருந்தது. பக்தி முதல்ல நம்ம மனசுல வரணும் சின்ன வயசுலயே. அதை ஸ்கூல்ல கிரியேட் பண்ணிட்டா. ஸோ எனக்கு அடியனுக்கு சம்ஸ்கிருதம் இருந்தது +1 +2 படிக்கிறச்சே. ஆனா சம்ஸ்கிருதம் படிக்கணும்னா புது சப்ஜெக்ட் ஆச்சே, அது கஷ்டமே, நம்ம தமிழே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல சின்ன வயசுல தோணல. ஸோ ஐ ஜஸ்ட் தமிழே எடுத்துன்னு படிச்சுட்டேன் 11th and 12th. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா மனசுல சம்ஸ்கிருதம் நம்ம கத்துக்காம, அப்ப தெரியல சின்ன வயசுல நிறைய படிக்கணுமேங்கிற ஒரு சோம்பேறித்தனத்துல நான் அடியேன் கத்துக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாயிட்டு ரொம்ப ஆசையா இருந்தது, நிறைய கத்துக்கணும், நிறைய கிரந்தங்கள் அந்த ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. அப்புறம் எப்படி சமஸ்கிருதம் தெரியாம படிக்கிறது, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஆப்பர்ச்சுனிட்டியான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சம்ஸ்கிருத பாரதின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுல அடியனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 10 days ஸ்போக்கன் சம்ஸ்கிருதம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுது. சரி நம்ம சம்ஸ்கிருதத்தை கத்துக்கிறது சுலபமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கத்துண்டு அதுக்கப்புறமா அந்த சம்ஸ்கிருத பாரதியிலேயே கொஞ்சம் வருஷம் டீச்சிங் சம்ஸ்கிருதம் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோணிட்டு இப்படியே இருந்தாலும் நம்ம என்ன பர்பஸ்க்காக சம்ஸ்கிருதம் கத்துண்டோம் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால சரி நம்ம டீச்சிங் பண்ணிட்டே இருந்தாலும் நமக்கு அப்ப பகவத்கீதா ஆல் 18 chapters பாராயணம் பண்றது, ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஸ்லோகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது, அதெல்லாம் அவ பண்ணுவா. எங்களுடைய ஒரு கிளாஸ்லயும் இருக்கும். ஸோ அதுல 18 chapters கவர் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நாங்க டீச் பண்ண ஆரம்பிச்ச போது நாங்களும் அதே மாதிரி அடியனுக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ அவ சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதை எடுத்து பண்ணினோடனே பகவத்கீதா படிக்க ஆரம்பிச்ச உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி நம்ம அடுத்த கிரந்தத்தெல்லாம் எடுத்துன்னு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. சரி நம்ம சம்ஸ்கிருதம் கத்துண்ட பர்பஸ் என்ன, மேல சம்ஸ்கிருதத்துல இருக்கிற கிரந்தங்கள்லாம் ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஆயுசு ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஸோ எவ்வளவு முடியறதோ அவ்வளோ நம்ம கிரகிச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அப்பதான் இந்த வையாரம்ல நிறைய ஸ்லோகங்கள், அது பாராயணம், அதுக்கப்புறமா சொல்லி கொடுக்கறது, சுந்தரகாண்டம், அந்த மாதிரி எல்லாமே பாராயணம்லாம் இருந்தது, கற்றுக் கொடுக்குற கிளாஸஸும் இருந்தது. ஸோ அதுல ஜாயின் பண்ணிட்டு சுந்தரகாண்டம் அப்படிதான் கத்துண்டோம். அதுல நாங்க 2 வருஷமா கத்துண்டோம் அதுல. ஸோ அந்த கத்துண்டதுல ரொம்ப பெரிய பாக்கியம் என்னன்னா, அடியனுக்கு என்னுடைய டர்ன் வரும்போது சேவிக்க சொன்னா அடியனால சேவிக்க முடியாது, ஒரே தப்பாதான் வரும். ஆனா தனியா அடியன் உட்காந்து படிக்கும்போது நல்லா படிக்க வரும். அது என்ன ப்ராப்ளம்னு அடியனுக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவா நீங்க பண்றேன் ஆனா உங்களுக்கு பயம் இருக்குன்னு. பட் அதை பத்தி நான் பாதர் பண்ணிக்கல. ஏன்னா அடியனோட எய்ம் ஒரு கிரந்தங்கள்லாம் எவ்வளவு மேக்சிமம் கத்துக்க முடியுமோ
அவ்வளோ கத்துக்கணும். அதுதான் நம்ம படிக்கிறோம், ஒரு ஆன்லைன்ல படிக்க முடியலங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா அது எனக்கு தோணலை. நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கப்புறமா நிறைய உபன்யாசங்கள் நிறைய ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியோடது தான் ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பனரா இருந்தது. அவருடைய மும்முட்சு காலக்ஷேபம் தான் ஃபர்ஸ்ட் அடியன் ஒரு மாதிரி தீசிஸ் மாதிரி எழுத சொன்னான். அதை அட்டன் பண்ணி அதை ஒரு தரம் ப்ரிப்பேர் பண்ணி அதை சப்மிட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ஃபார்ம்ல இருக்கும், அதெல்லாம் சப்மிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ராமானுஜரோட 1000வது வருஷம் வந்தபோது 1000 கேள்விகள் பதில்கள் அது எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி அவர் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தார். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடியன் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறமா வையாரம்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய இன்னும் விஷயங்கள் இன்னும் எலாபரேட்டா இன்னும் டெப்த்ல போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுது. நிறைய உபன்யாசங்கள் மூலமாவும் காலக்ஷேபங்கள் மூலமாவும் தேவரி சாதிக்கிற இந்த கீதார்த்த சங்கிரகம், பகவத்கீதா தெரியும், ஆனா இந்த கீதார்த்த சங்கிரகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அது எதேச்சியா இதுல பார்த்த உடனே தேவரி சாதிச்சதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுது. நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அடியன், நிறைய காரணங்கள் பர்சனல் ரீசன்ஸ்னால. இருந்தாலும் அதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து அதை கேட்டுக்கலாம், எப்படியாவது கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அடியன் இன்னைக்கு தேவரி சாதிச்சது வந்து ரொம்ப ரொம்ப போக்கியமான விஷயமா இருந்தது சுவாமி. அடியோங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் அடியோங்களுக்கு கிடைக்க பெற்றது வந்து அடியோங்கள் ஒருவர்கள் செய்த புண்ணியமும் அடியோங்களுக்கு அவள் டிரான்ஸ்ஃபர் பண்ணின ஒரு பொக்கிஷமா தான் அடியோங்கள் நினைச்சுக்கிறோம் சுவாமி. அடியோம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியனுக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் தேவரி சொன்னதுனால இன்னைக்கு எப்படியாவது தெரிவிச்சிடணுங்கிறதுனால அடியன் தெரிவிச்சேன் சுவாமி. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய். ரொம்ப சந்தோஷம். சிந்து அம்மா எவ்வளோ அழகாக பேசினா. பகவத்கீதையில தான் தனக்கு ஆரம்பிக்கிறது, நிறைய கத்தண்டது, ஆசைப்பட்டது, சொன்னது. ஆனந்தி அம்மாவும் பகவத்கீதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது, எங்கெங்கேருந்தோ எப்படி எப்படியோ ஆரம்பிக்கிறது இல்லையா. நமக்குன்னு உண்டான அனுகிரகம் எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியல. ஸ்கூல்லேருந்து ஒருத்தர், அம்மானால ஒருத்தர், மாமியார்னால ஒருத்தர், ஆத்துல ஒருத்தர், ஸ்கூல்ல ஒருத்தர் அப்படின்னு எங்கெங்கேருந்தோ நமக்கு ஆரம்பிக்கிறது. அதுதான் அனுகிரகம். எந்த ரூபத்துல நமக்கு வருதுன்னு தெரியாம நமக்கு அனுகிரகம். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறது, அதனால கிரந்தங்கள், இதனால அதுல இருப்பா, அதனால இதுல இருப்பான்னு தெரியாம நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டா பெருமாள் நமக்காக அவ்வளவு அனுகிரகம் பண்ணுவோம் இல்லையா. நம்மளுடைய முயற்சி வேணுமா வேண்டாமா, முயற்சிங்கிற ஒரு துறையாவது வேணும் இல்லையா, ஒரு ஆசையாவது வேணும் இல்லையா. கைங்கரியம் கொடுக்க போறான் பெருமாள், அனுகிரகம் பண்ண போறான்னா அந்த அனுகிரகத்தை வாங்கிக்க கூடிய ஆசையாவது நமக்கு வேணும் இல்லையா. அந்த ஆசையை நமக்கு எப்படி எங்கேருந்து கொடுக்குறான்னு நமக்கு தெரியாம கொடுக்குறான். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. அடுத்தது யார் கை தூக்கியிருக்கேள்? லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி தேவநாதன். என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி தேவநாதன். சத்தியம்மா, லக்ஷ்மி பாசாய் சொன்னபடி எனக்கு எல்லாமே எங்க பாட்டி தான். அவங்க மூலியமா தான் கத்துண்டது எல்லா ஸ்லோகாஸ் எல்லாம். ஆனா அப்ப வந்து பிரகலாதனுக்கு இருந்த நாலேஜ் கூட எங்களுக்கு இல்ல. எல்லாமே சும்மா ஏதோ மெக்கானிக்கலா போயின்ற திருக்குடந்தை ஆண்டவன் தான் ஆச்சாரியன். அவரோட புக்ஸ் எல்லாமும் இப்படி மேலோட்டமா படிப்பேனே தவிர டீப்பாலாம் படிக்கல. ஏன்னா பெருமாளை சரண்டர் பரநியாசம் சமாஸ்திரம் எல்லாம் ஆகியும் நாலேஜ் கண்டிப்பா நிஜமாவே சும்மா மேலோட்டமா எல்லாத்தையும் எடுத்திருந்தேன். ஆனா கோவில் போவேன், ஸ்லோகா சொல்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா டக்குன்னு ஒரு டோட்டல் சரண்டர் அப்படிங்கிறது நிறைய உபன்யாசம் கேட்டு எல்லாரோடதையும் கேட்கும் போது அந்த சமயத்துல வரும். அப்புறம் குடும்ப பாரத்துல வரும்போது டக்குன்னு அவ்வளோ எல்லாமே என்னடா அது சோதனை அப்படின்னு தோணுமே தவிர டோட்டல் சரண்டருங்கிறது வரல. ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம். இப்ப எங்க மாமா கம்ப்ளீட்டா ஸ்ரீ வைஷ்ணவ தவிர எங்கேயும் திரும்ப மாட்டார். நான் கொஞ்சம் இங்க அங்க எல்லாம் பரநியாசம் பண்ணிட்டாலும் யாராவது கூட்டாக்க போக மாட்டேன். ஆனா கையெல்லாம் எல்லா திசையும் தொழுதுண்டே எங்கேயும் வந்து சேர போறது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போலாம் எனக்கு சரி பிளாட்ல வந்து பண்ணுவா. பிள்ளையாருக்கு சரி மாதவாச்சாரியாரோட ஸ்காலர்ஷிப்பும் போனேன். கண்டிப்பா அவர்கிட்ட போகும்போதுதான் எனக்கு வந்து இது வந்தது. கம்ப்ளீட்டா நம்ம எப்படி இருக்கணும், போகணும், நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட்டா அவா கூட்டா எல்லாத்தையும் கேட்டுப்பேன்.
ஆனா ஸ்ரீ வைஷ்ணவங்கிறது எங்கேயோ இருக்கு. மத்ததெல்லாம் விட்டுருங்கோ, பகவானை தவிர அந்த ஆத்மா வேற எதுக்கும் அடிபணிய கூடாது அப்படிங்கிறது. நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு என்னோட 40 காலேஜ் 55ல தான் எனக்கு வந்தது. தோ வந்து 30 இயர்ஸ் இந்த கல்யாணம் ஆகியே எனக்கு வந்து பரநியாசம் சமயம் ஆச்சு. அப்புறம் ரங்க ராமானுஜ மகாதேசியன் கிட்ட பரநியாசம் ஆச்சு. ஆனா கூட எனக்கு பெருமாள் கிட்ட நம்பிக்கை, பெருமாள் தான் நம்பர் 1 அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் யாராவது ஏதாவது சொல்லும் போது ஓகே அப்படின்ட்டு கேட்டுப்பேன். ஆனா வைஷ்ணவத்துல முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம பசங்க கிட்ட எடுத்து எல்லாம் சொல்றோம், எடுத்து தொண்டாடுறது. நீங்க சொல்லும் போது திருப்பக்குடி பெருமாளுக்கு கண்லேயும் ஜலம் வருது. எப்பேற்பட்ட பெருமாள், அவரை எல்லாம் சேவிச்சிருக்கோம். அவாவா ஊர் இப்ப என் கல்யாணம் பொறுத்து அந்த ஊர் பெருமாளுக்கு செஞ்சுன்னு தான் இருக்கும், மத்த பெருமாளுக்கு எங்கேயாவது போனா செஞ்சுன்னு தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம இப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து, அண்ணண்ட திரும்புறது இல்ல. ஆனா நம்ம பசங்களையும் கொண்டு வரணுங்கிறதுக்கோசம் தான் பாடுபடுறோம். வைஷ்ணவத்தை எவ்வளவு தூரம் பரப்ப முடியும், வர வைக்கணும். எல்லாரும் இப்படி போறாளே அப்படின்னு நினைச்சுக்கும் போது கொஞ்சம் கல்லஞ்செல்லாம் வரத்தான் வருது. அது மெயினா இப்ப நானும் சொல்லும் கொரோனா அப்படின்னு இந்த ஒய்ஆர்எம்ல ஜாயின் பண்ணது தேசிய அந்த ரம்மாழ்வார்க்கு கண்ணின்னு செலுத்தாம்பு சாதிச்சான்னு என் ஃப்ரெண்டு சேர்த்து விட்டா. அப்ப சும்மா அந்த அன்னைக்கு பாராயணத்துல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவளோட இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பெருமாளை பத்தி சொல்றதெல்லாம் ரொம்ப போக்கஸ்டா அண்ணண்ட திரும்பாம இருந்ததுக்கு அப்புறம் நானும் இதுல ஜாயின் பண்ணிட்டு தெரிஞ்சதெல்லாம் ரிப்பீட் ஆனாலும் அது ஸ்லோகாஸ் கிளாஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எனக்கு நிறைய கிடைச்சது. அப்புறம் வீட்டுல பாட்டி எதனால கீதையை அவ்வளவா சொல்லல அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன். பாட்டி எல்லாமே நல்லா சொல்லுவா, எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஆனா கீதையை நாங்க படிக்கல. ஆனா தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் பண்ணியிருக்காரு அவரு அப்படிங்கிற போது கூட நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் அப்படி வரல கிளாஸுக்கு. அப்புறம் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு நாள் கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம், கீதார்த்த சங்கிரகத்துல இவ்வளவு இருக்கு அர்த்தம் அப்படிங்கிறது. நானுமே இந்த இஸ்கான்லாம் புக்கு கீதார்த்த புக்ஸ் எல்லாம் கொடுப்பாளா, அது வாங்கி வச்சிருந்தேனே தவிர அத கீதையை படிக்கணும்னே தோணல. அப்புறம் உங்களோட உபன்யாசம் கேட்டதுலேருந்து எனக்கு கீதையை டெய்லி ஒரு சாப்டர் தமிழ் புக்ல இருந்து அது எடுத்து கொஞ்சம் அப்படி டைம் கிடைக்கும் போது அதையும் கொஞ்சம் பண்றேன் சார். அவ எல்லாரும் கேட்டிருந்தபடி உங்களுடைய சொற்பொழி உபன்யாசம் எல்லாருக்கும் மனசுல ரொம்ப படியறது, நல்லா இருக்கு. நீங்க பகவான் ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லதா அம்மா டைம் ஆயிட்டு இருக்கு, அதனால இன்னொருத்தர் 2 பேர் கேட்க முடியும் தான் கேட்போம். லதா அம்மா, லதா பைரவ். சுவாமி, நான் இது கேட்டது ரொம்ப பெரிய புண்ணியம் எனக்கு. நான் சின்ன குழந்தையா 10th 12th படிக்கும் போதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். நானா தான் எழுதினேன். அதனோட பலனா என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆகி திருச்சிக்கு வந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீரங்கம் அந்த கோயில்களுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் பெருமாள் மேல ரொம்ப ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலமா எனக்கு இஸ்கான் அறிமுகம் கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப மனசுக்கு பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈடுபாடு வந்தது. எல்லாரும் நீங்க சிவனடியார்கள் குலத்துல பிறந்துட்டு நீ இது மாதிரி பண்ணக்கூடாது அது இதுன்னு எங்க அத்துல சொல்லுவா. ஆனாலும் கேட்கல நானு. எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதையும் விடல, ஆனா இதையும் கும்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தேன், கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் எனக்கு மார்கழி மாசம் திருப்பாவை பாராயணம் பண்றதுக்கு ஒய்ஆர்எம் குரூப் மூலமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். அதுல போய் இந்த குரூப்ல ஆட் ஆனேன் நான். அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆழ்வார்கள் பத்தி அது பத்தி இது பத்தி எல்லாம் இந்த மகாபாரதம் ஸ்லோகங்கள் பத்தி விளக்கம் கொடுப்பா ஒரு மாமி. அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப இதுவாயிடுது. இப்ப செல்ல எடுத்தாலே ஏதாவது ஒரு கிளாஸை போட்டுன்னு உட்காந்துடுறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ கிளாஸே அட்டன் பண்றிய, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் ஆத்துல கேட்பா. ஆனாலும் கேட்டுன்னு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு மாமி. அது இன்னைக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதின பலனா என்னமோ எனக்கு அடுத்தடுத்து பெருமாளும் கிருஷ்ணரும் என் மனசுக்குள்ள ரொம்ப நுழைஞ்சிட்டாங்க. அதுதான் என்னோட புண்ணியமா நினைக்கிறேன். அதுதான் ஸ்ரீராம ஜெயம்ங்கிறது சும்மா ஒண்ணு பூர்வர்கள் இல்லையா,
லேಖன கைங்கரியத்துக்கு அந்த லேಖனத்துக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் பெருமாளுடைய எடுக்கணுங்கிறதுக்காக பண்ணது. திருநாமத்தை சொன்னா பலன், பெருமாளுடைய திருநாமத்தை எழுதினா பலன். ஸோ அதனால கண்ணுக்கு மேல பலன் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸ்ரீராம ஜெயம் தவிர நமக்கு இன்னும் அதை தெரிஞ்சோ புரிஞ்சோ அதனுடைய மகாத்மியத்தை அறிஞ்சோ நம்ம பண்ணல. ஆனா எப்படி நமக்கு அதுக்கு பின்னாடி பலன் கொடுக்க போறதுங்கிறதுக்கு நமக்கு தெரியறது இல்லையா? ரொம்ப 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 ஆமா. அடியே இப்ப முழுசா பெருமாள் வந்துட்டார் உள்ள. ரொம்ப சந்தோஷம். நன்றி சாமி. ராகவன் நாராயணன் அதுக்கு மேல அடியேன் சாமி, அடியேன் சாமி. சாமி, நீங்க சாதிச்சது உங்களுக்கு, அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு பாக்கியம்னு சொன்னீங்க சாமி. அப்படி இல்லை சாமி, எங்களுக்கு தான் சுவாமி பாக்கியம். இந்த மாதிரி காலட்சேபம் கேட்கறது எங்களுக்கு தான் பகவான் கொடுத்து வச்சிருக்காரு சுவாமி. அதனால உங்க மூலம் நாங்க இது கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடுத்து நான் 4th or 5th படிக்கும்போது பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு எங்க ஸ்கூல் பக்கத்துல. அப்ப எனக்கு திருப்பாவை அங்க சொல்லி கொடுத்தாங்க சாமி. ஒரு மாமியும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் அப்ப இருந்து எனக்கு வந்தது. எங்க அம்மா அப்பாவும் பொதுவா வீட்டுல எப்பவுமே ஸ்ரீராமம் நாம சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க அம்மா அந்த பெருமாள் கோயிலேயே காலட்சேபம் கேட்பாங்க. அவங்களோடய நானும் போவேன். அப்படியே எனக்கு வந்ததுதான் சுவாமி இந்த பக்தி. ஆனா 4thலயே எனக்கே தெரியாது, சொல்லி கொடுப்பாங்க. அங்க போனோடனே இந்த போட்டி வைப்பாங்க. அதுல வெள்ளி காசு, தங்க காசு அந்த மாதிரி எல்லாம் அப்ப கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அதை போய் நான் கத்துக்கிட்டேன் சுவாமி. அப்ப இருந்து வந்ததுதான். அப்புறம் பக்கத்துல ஒரு மாமி எனக்கு இந்த பஜன் அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்கு. அங்க நான் பஜன் மண்டலி, ஆண்டாள் பஜன் மண்டலின்னு ஆரம்பிச்சு ஒரு 30-40 பேர் சேர்ந்து பஜன் பண்ணுவோம். வியாழக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுட்டு எல்லாரும் ஒன்று கூடி பஜன் பண்ணி அங்க கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கோம் சாமி. அது மூலம் வந்ததுதான். அப்போ நான் ஒரு தடவை நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு சமாசிரயம் பண்ணணும்னு இருக்கேன், ஆனா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு சுவாமி அப்படின்னோடனே, கட்டாயம் பண்ணுவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. நான் இப்ப போன துவாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அனந்தாள் ஆச்சாரியார் கிட்ட சமாசிரயம் ஆயிடுச்சு சுவாமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறணுன்ற, நான் எப்போ உங்க கிளாஸ் வரும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சாமி. எனக்கு அப்படியே ஒரே பேசவே முடியல சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி நீங்க எங்களுக்கு கிடைச்சது. அது போக ஒய்யாரம்ல 7 மணிக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்றேன். ஏன்னா பூர்வாச்சாரியார்கள் கிளாஸ் அதெல்லாம் நான் கத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு இது அருளி செயல்கள் 6 மணிக்கு ஒரு மாமி சொல்லித்தராங்க, பட்டு மாமி. 7 மணிக்கே சுவாமி ஸ்ரீதர் சுவாமிகள் அவர் 2மே எடுக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் எனக்கு 70 வயசாயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் கத்துக்கிறணும்ன்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அதே மாதிரி நான் டெய்லி பகவத்கீதை ஒவ்வொரு சாப்டர் படிச்சுக்கிட்டே இருக்கேன் சுவாமி. இதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது ஏகாதசி அன்னைக்கு 18 சாப்டரும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தேன். அது கொஞ்சம் இப்ப வேற பாராயணங்கள்லாம் அது அன்னைக்கு இருக்கிறதுனால எனக்கு அது முடியல. அதனால டெய்லி எப்படியாவது ஒவ்வொரு சாப்டர் படிச்சுட்டு அந்த ஏகாதசி அன்னைக்கு 18 சாப்டர் கவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் சாமி. அடியன் சாமி, எல்லாம் உங்களோட அனுகிரகம் பாக்கியம். ஒய்யாரம் எங்களுக்கு கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சாமி. அடியன் சாமி, அடியன் தன்யஸ்மி சுவாமி. சந்தோஷமா சமாசிரயன் ஆயிடுத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார்கள் அனுகிரகம், திவ்ய தம்பதி அனுகிரகம், பாதுகையினுடைய அனுகிரகம் பூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கா, கீதாம்மா. அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாயின் வகை. ஸ்ரீ கிருஷ்ணா. சுவாமி அடியன் பேரை கூப்பிட்டீங்களா சுவாமி? ஆமா ஆமா சொல்லுங்க. அடியன் தாசன் சுவாமி. முதல்ல உங்க திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. கிடைச்சதுக்கு பெரிய புண்ணியம். என்னைக்கு எந்த காலத்துல பண்ண புண்ணியமும் சிறு புண்ணியம் இன்னைக்கு உங்களுடைய கிட்ட கேட்டிருக்கேன். அடியனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவம்ன்ற பெருமாள் சேவிப்போம்ல, ஆனா ஸ்ரீ வைஷ்ணவம் தான்ன்றத எனக்கு தெரியாது. ரொம்ப பக்தி விநாயகர் மேல சின்ன வயசுல இருந்து விநாயகர் பூஜை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு தனுர்மாசம் மட்டும் நான் கிருஷ்ணன் கோவில் பக்கத்துல இருந்துச்சு, அந்த சன்னதிக்கு மட்டும் நித்தியப்படி தனுர்மாசம் ஃபுல்லா போயிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு மாமி எனக்கு நிக்கிறியே வந்தா சேவின்னு சொல்லிட்டு ஒரு நித்தியானஸ்தானம் கொடுத்தா. அதுல சேவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுல சேவிச்சுட்டே இருந்தேன். அப்ப அங்க ஒரு அக்கா எனக்கு பழக்கமானா. அவ என்ன அவர் ஒரு பாகவதர் இருக்காரு, கிட்ட ஒரு 80 திவ்யதேசம் நடந்தே போய் சேவிச்சிட்டு இருக்காரு, அவரை போய் சேவிக்க போறோம் வரியா அப்படின்னா. சரி வரேன்க்கா. ஏதோ தெரியாம தான் நான் போனேன்.
அவர்கிட்ட போய் சேவிச்சு எல்லாம் பண்ணோம். கொஞ்ச நாள் அப்படி பழக்கமானோன்னு அவர் வந்து ரொம்ப வீர வைஷ்ணவம். அவர் அப்படியே பழக்கமானவொன்னு அப்படி வர சொன்னார். அப்படின்னு பண்ணிருந்தோம். ஒரு நாள் வந்து என்ன சொன்னார், சமாஷனம் பண்ணிக்கோமா, நீங்க இவ்வளவு ஆர்த்தியா பண்றீங்களே, சேர்க்கிறீங்க சமாஷனம். இல்ல சாமி வீட்டுல திட்டுவாளே, பண்ணிக்குமா நீ பண்ணிக்கோ ஏன் அப்படின்னாரு. அதுதான் ஒரு வார்த்தை தான் சொன்னார். சரி நம்ம பண்ணிக்கணும் சொல்றாங்க போல இருக்கு. சமாஷனம் என்ன ஒரு எந்த அறிவும் கிடையாது அடியனுக்கு, எந்த அறிவும் கிடையாது. சமாஷனம் பண்ணிக்கணும்னு சொன்ன. சரி அது சாமி சொல்றாரே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடலாமா சாமி, விஜயானஸ் எல்லாம் சேவிக்கலாம், நீயோட எல்லாம் நீ என்ன கும்பிடணுமோ எல்லாம் கும்பிட்டுக்குமான்னு சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். சரி நான் நல்லா சந்தோஷமா கும்பிட்டு மறுநாள் போய் சமாஷனத்துக்கு உட்கார்ந்தேன். எங்க ஆச்சாரியன் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பேசினார். அதுல ஒரு சின்ன ஒரு பொறிமாறு இவ்வளோ விஷயம் இருக்கா பெருமாள் கிட்ட அன்னு தோணுச்சு. அதுல இருந்து என்னன்னு தெரியல, அப்படியே வந்தோம். அப்புறம் கிரந்தத்தை ஒரு நாள் வந்து சுவாமி எங்க சதாச்சிட்ட கேட்டேன், சுவாமி கிரந்தம்லாம் இருக்கு சேர்க்கிறாங்களான்னு. அந்த திருவாய்மொழியில ஃபர்ஸ்ட் உயர்நலம் சேர்க்கறதுக்கு ரொம்ப தடுமாறணும். ஏன்னா சந்த தெரியல, ஒன்னும் தெரியாது, சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டோம். அப்போ அவர் சொன்னார், இத வந்து முதல் அது சேவிக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அதை மட்டும் அது ஒரு நாள் சந்தை பிரிச்சு சொல்லி கொடுத்தாங்க. எடுத்தோன்னு திருவாய்மொழி தான் எடுத்தாங்க, சந்தை பிரிச்சு சொல்லி கொடுத்தாங்க, சேவிச்சோம். அதனாலும் தெரியல எனக்கு திருவாய்மொழினா என்ன சொல்றது, அப்படி ஒரு ஆர்த்தி, அப்படி ஒரு நம்மளோட பாஷண ஆர்த்தி. அடியனுக்கு வந்து சம்பாஷணம் ஆனதும் வந்து ஆழ்வார்த்துக்கு திருநகரி தான், பாஷிகார் சன்னதி தான். எனக்கு அவ்வளோ இப்போ என்ன சொல்றதுன்னா, அவன் இல்லாம அவன் நன்றி ஒரு தெய்வம் இல்லைன்ற மாதிரி நடைக்கு கொண்டு வந்திருக்குன்றது அவனாலே அவனோட பெற்று அவன் கடாட்சாக்க மட்டும்தான் இது கிடைக்கும். அவன் நினைக்கணும் நம்மள, அது அவன் நினைக்கிறதுக்கு என்ன ஒரு பொருளா வச்சிருக்க, பொருளாத என்னையும் ஒரு பொருளா ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த அனுபவம் நான் நினைச்சு கூட பார்க்கல. வைஷ்ணவம்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது. ஆனா உள்ள வந்த உடனே இது ஒரு பெரிய கடல். அவர் எங்க சுவாமி சொன்னார், ஆன உடனே என்ன எவ்வளவு ஓட முடியுமோ, எவ்வளவு கிடைக்க முடியுமோ, எவ்வளவு உங்களுக்கு சின்ன இப்ப வயசு இருக்கு, எவ்வளவு ஓட முடியுமோ, எவ்வளவு பருக முடியுமோ ஓடி ஓடி பருகிடுங்க. அப்புறம் பசுமாடு மாதிரி உட்கார்ந்து அசை போடுங்க முடியாத நேரத்துல, ஆனா ஓட நேரத்துல ஓடாம இருக்காதீங்க. அவர் சொன்ன விஷயம்தான். அப்பப்ப சன்னதிக்கு, எல்லா திவ்ய தேசத்துக்கு, எல்லா உற்சவங்களுக்கு, என்ன இதுக்கு என்னென்ன முடியுமோ, தெரியுதோ தெரியலையோ ஓடிடுவோம். ஓடி 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 இன்னைக்கு பாத சாதிக்காக இங்க நாங்க அடியன் கூட பாசாத ஆப்தம். அவன் கிட்டதான் சரணாகதி. அவனை மாதிரி ஒரு தெய்வம் இல்லைன்ற அப்படி ஒரு திவ்ய பாராயணம். அங்க எல்லா உற்சவங்களும் நடக்கிறது எல்லாமே அங்க அனுபவம் ஃபுல்லா எனக்கு பாசாரிதான். அவன் அழகாலே மயக்கி கட்டி போட்டு வச்சிருக்கான். அவனை மாதிரி ஒரு இல்லா மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு என்ன சொல்றது, அதுக்கு அர்த்தமா நான் உங்ககிட்ட ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தேன் உங்களை பத்தி. நீங்க சொல்ற விஷயம் வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லல, ஒரு காலட்சேபத்தி ஒரு விஷயம் நீங்க சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் தொட்டு கடைசியில இதுதான் ஒரு எல்லா படமும் பிழிஞ்சு ஒரு சாய் எடுத்து கொடுப்பீங்க தெரியுமா. அது அந்த மாதிரி இருக்கு உங்க அது. அது எனக்கு கேட்க 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 அப்பா காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டுமே, இனிமேல் காலம் இல்லையே, நமக்கு உடம்பு முடியலையே, இந்த மாதிரி நாளத்துல காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டுமே, இந்த மாதிரி ஒரு புருஷாலும் நம்ம கிடைக்காம போயிட்டாலேன்னு ஒவ்வொரு நாளும் எங்க வைக்கிற விஷயம் உங்க விஷயம் சுவாமி. அது மனசார சொல்லுவேன் நானு. ஏன்னா இந்த இடத்துலதான் எனக்கு கிடைச்சது. நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், அவங்க தொட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் தொட்டு எப்படி கொடைச்சு ஊட்டுறீங்க, அது நம்ம ஈஸியா விழுங்கிருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பொத்து இருக்கும், மத்தவளுக்கு தெரியல, கொடைச்சு ஊட்டிடுறீங்க. அது நம்ம கடிக்க கூட வேணாம், அப்படியே விழுங்கி அப்படியே அனுபவிக்கலாம். தொண்டை வழியா அது ஒரு சாரை அனுபவிக்கலாம். இப்படிதான் இருக்கு ஆன்ற மாதிரி இருக்கு. இதை கேட்டாலே உங்களுக்கு இதை கேட்டாலே போதும், கண்டிப்பா எல்லாரும் ஸ்ரீவனித்து கண்டிப்பா வந்துருவா. இது மாதிரி நான் 4-5 பேருக்கு சொல்லியிருக்கேன். அவர் 2 பேரை ஜாயின் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்காங்க, நாங்க நோட் பண்ணல. நான் சொல்லியிருக்கேன், இதுல சேருங்கோ, இதுல கேளுங்கோ, அவர் எல்லாம் சொல்றாரு, இதை கேட்டாலே போதும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய சேவை நிறைய வளரணும், நிறைய எங்களுக்கு சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலை பெருமாள் உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு, எங்க ஆச்சாரிட்ட விண்ணப்பிச்சுட்டு அடையன் விடப்பெற சுவாமி. என்ன தப்பா சொல்லுதா சமிக்கணும் சுவாமி. அடியன் தாசன் எல்லாம் பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். இதுல தப்பு கரெக்ட் என்ன, எல்லாருடைய அனுபவம் தான், நம்மளுடைய அனுபவம் தான். எல்லாருக்கும் எங்கெங்கேந்தோ அனுபவம் ஏற்பட்டிருக்கு. திருவாய்மொழியில ஒரு காதல், ஒரு வியாமோகம் அப்படின்னா அவ்வளவுதான். எந்த இடத்துல காதல் ஏற்படணும், வியாமோகம்ங்கிறது ஆசைங்கிறது தப்பு இல்லையே. ஆசை எந்த இடத்துல வைக்கிறோங்கிறது தானே நமக்கு முக்கியமா இருக்கு இல்லையா. அனுகூலமான அனுரூபமா நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, அதுக்கு அனுரூபமான விஷயத்துல ராகம் இருள் இல்லைன்னா தான் தப்பு இல்லையா. திருவாய்மொழியில ஆசை
தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆசையை நம்மளை கரையேற்றிடும். பெருமாள் மேல ஆசை, அந்த ஆசை நம்மளை கரையேற்றிடும். இதெல்லாம் பொக்கிஷமா வச்சுட்டு இருக்கு. இந்த ஒய்யாரம்ல எனக்கு இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய, நான் சொல்லியிருக்கேன், நான் வாய் பெதற்றேன் இருக்கேன் அதை கேட்கறதுக்கு ஆளுன்னு. இன்னொன்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறது, நான் சொல்றது நான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசா இருந்து. அப்கோர்ஸ் நான் இன்னும் முன்னாடியே நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுங்கிறது வேற. ஒய்யாரம்ல இருக்கிறவா நிறைய பேர் என்னோட பெரியவா. அதனால ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு இல்லையா. அதில் ஆசீர்வாதமா பாக்குறேன். அம்மா நான் நன்னா சொல்லணும்னு நினைச்சா அது ஆசீர்வாதம். அது எல்லாம் ஒரே சமயத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா. ஒரு நாள் நான் ஜாயின் பண்றேன், ஜாயின் பண்ணி நீங்க நன்னா இருக்கணும், நன்னா சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு போறோம். அது எனக்கு அது போறோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. ஆமா ராணி அம்மா நீங்க சொல்லுங்க. இதோட பண்ணிக்கலாம். 9:05 ஆயிடுத்து. ராணி அம்மா. அடியேன் சுவாமி, அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அடியேன் சுவாமி. சுவாமி நான் உங்களோட திருமாலையில தான் சுவாமி உங்களோட இதுல ஜாயின் ஆனேன் சுவாமி. அடியேன் சுவாமி, உங்களுக்கு அடியேன் சுவாமி. நான் சரணாகதி ஆயிட்டேன் சுவாமி. அவ்வளவு அற்புதமா சொன்னீங்க சுவாமி. அப்புறம் சுவாமி இப்போ இன்னைக்கு கூட காலையில கூட நான் நினைச்சிட்டு இருந்தேங்க சுவாமி, நீங்க நம்ம 100 வயசு இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்ட்டு. நேத்து வரலும் இன்னைக்கு காலையில வரலும் நம்மளுக்கு வயசாய நம்மளால இன்னும் சக்தி குறையறதுக்கு ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம சீக்கிரம் பெருமாள் கிட்ட போயிடணும் அப்படி எல்லாம் கூட நினைச்சிட்டு இருக்கேன் சுவாமி. ஆனா இன்னைக்கு நீங்க காலையில இப்ப சொன்னீங்க சுவாமி, கொஞ்சம் முன்ன 100 வயசு வரலும் இருந்து நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த கோணத்துல நான் யோசனை கூட பண்ணலையே. எப்போ சீக்கிரம் பெருமாள் கிட்ட போலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேனே. இது ஆமா, எங்க இருந்தாலும் கைங்கரி, அங்க போனாலும் கைங்கரி, இங்க இருந்தாலும் கைங்கரி, எல்லாம் தெரிஞ்சா கூட மனசு இப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு உங்களோட அந்த அதாவது சுவாமி உபன்யாசம் கேட்கும் போது ஒரு சுவாமி கிட்ட ஒவ்வொன்னு கேட்கும் போது ஒண்ணு ஏதாவது ஒரு விஷயம் நம்மள மனசுல நாட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சுவாமி. அதாவது விரவு வேர் நாட்டிக்குது அப்படின்னு இல்லைங்க, அந்த மாதிரிங்க சுவாமி. இன்னைக்கு இந்த விஷயம் கேட்ட உடனே ஆமா இல்ல, கைங்கரியம் பண்றதுக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுங்க சுவாமி. அது ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது சுவாமி. அடியேன் சரணாகதி ஆனது சின்ன வயசுல ராமானுஜ கூடத்துக்கு பிரசாதத்துக்காக போயிட்டு இருந்தேங்க சுவாமி. மார்கழினாக்கா பிரசாதம் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் பிரசாதம் காலையில அப்படின்றதுக்காக மார்கழியில ராமானுஜ கூடத்துக்கு போயிட்டு இருந்தேங்க சுவாமி. அங்க திருப்பாவை அழகா சேவிக்குவாங்க எல்லாரும். அது மனசுக்குள்ள நல்லா இருந்திருக்கு. எனக்கு சின்ன பத்துல இருந்து கொஞ்சம் நிறைய சாமிங்க கும்பிடணும், அலங்காரம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆசைதான். அது பக்தியானு கூட எனக்கு தெரியாதுங்க சுவாமி. ரொம்ப ஆசையில ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப நேரம் பூஜைக்காக பெருமாளுக்கு அலங்காரம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா சுவாமி திருப்பாவை சேவிக்கணும்ன்ற ஆசை எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க சுவாமி. எனக்கு கொஞ்சம் மந்தம், அதனால எனக்கு வராது. அதுக்காக நான் மார்கழி மாசம் இங்க சின்னப்ப கேட்டுட்டு இருந்தது கொஞ்சம். இப்போ மார்கழி மாசம்னா 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்குங்க சுவாமி. அங்க கரெக்டா பண்ணுவாங்க. அங்க அதுக்காக நான் காலையில எழுந்து சீக்கிரம் அவ்வளவு தூரம் அந்த கோயிலுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மார்கழிக்கு விடாத அங்க போய் அந்த திருப்பாவையை கத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி இந்த விஜய் டிவில வந்துட்டு இருந்ததுங்க சுவாமி. காலையில 5 மணிக்கு போடுவாங்க. அது வேலைக்கு சீக்கிரம் எழுந்து கை காலெல்லாம் குளிக்கலாம் இல்ல, கை காலெல்லாம் கழுவிட்டு உக்காந்துட்டு அது அவங்க பாராயணம் எனக்கு டேப் ரெக்கார்ட்ல போட்டுக்கணும், இது கேட்டாக்கா இது கத்துக்க முடியும், அந்த ஐடியா கூட இல்லைங்க சுவாமி. அப்ப அந்த டிவில வர அதை கேட்டு அது அதனால எனக்கு இந்த திருப்பாவை இந்த 4000ன்றதெல்லாம் கொஞ்சம் எங்கேயோ தெரியாதையே கொஞ்சம் மனசுல இருந்திருக்குங்க சுவாமி. வையாரம்ல விஜயராகவன் சுவாமி 4000 சொல்லி தராருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மஞ்சுளத்தாமான்றவங்க சொன்னாங்க சுவாமி. அதனால நம்ம வையாரம்ல சேர்ந்தங்க சுவாமி. அதுக்கப்புறம் சுவாமி எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப சமஸ்கிருதம் எல்லாம் வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சுவாமி. ஆனா பத்மினி அம்மா, எழிலம்மா இவங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்து அதெல்லாம் சேவிக்கிற அளவுக்கு கத்து கொடுத்துட்டாங்க சுவாமி. அது வையாரம்ல வந்த அனுகிரகம் சுவாமி.
அப்புறம் ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் எப்படி கிடைச்சதுன்னா சுவாமி, அம்மா சித்தி இவங்க எல்லாம் வந்து அடியாருங்க தான் சுவாமி. ஆனா அவங்க அடியாருங்க, ஆனா குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரிதான் இருந்தாங்க. அது சித்தியாவது கொஞ்சம் நிறைய இருந்தாங்க, கல்யாணம் ஆன உடனே அவங்களும் மாறிட்டாங்க. அம்மா கிட்ட பாத்துட்டு இருந்தோம், ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சுவாமி. அப்போ எங்க ஊர்ல ஒரு அம்மா அடியாருங்க, அவங்க கோயிலுங்களுக்கு கூட்டு போவாங்க. அதனால அவங்க கூட கோயிலுங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்கேன். அப்போ பத்ரிக்கு போலாம், ஆச்சாரியர் அங்க வராரு, பத்ரிக்கு போலான்ட்டு எல்லாரும் போனாங்க. அவங்க எல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல, வீட்டுல கேட்டா வேண்டாம் விடுமா எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அமைதியா சரின்ட்டு சும்மா கோயிலுக்கு போகணும்னு தான் போனுங்க சுவாமி. அங்க போக போக பத்ரிக்கு போக போக அந்த இயற்கைன்றெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்லைங்க சுவாமி. ஆச்சாரியர் இருக்கிற திருவடி அந்த பூமியில நான் அந்த இடத்துக்கு போன உடனே அடியனுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சிடுச்சுங்க சுவாமி. எல்லாரும் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பண்ணிக்கிற மாதிரியே போல. ஆனா அங்க போனா ஆச்சாரியர் திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கோ எதுக்கோ தெரியல, நான் போயிருக்கிறேங்க சுவாமி. அங்க போன உடனே பேர் கொடுத்துட்டேங்க சுவாமி. பேர் கொடுத்த அப்புறம் தான் எங்களை கூட்டு போன அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா நான் கூட பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் எவ்வளவோ நாளா நினைச்சிட்டு இந்த உணவு கூட இந்த வழியில நீ கூட பக்தியா இருக்கிற, இந்த வழியில வரன்னு வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ கொடுத்துட்டியான்ட்டு ஒரே ஆனந்தங்க சுவாமி. ஆனா எல்லாரும் கூட இருந்தாங்களா, இந்த பொண்ணெல்லாம் எப்படி பண்ணும், இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஆனா அடியனுக்கு ஆச்சாரியர் திருவடி சம்பந்தம் கிடைச்சதுதான் சுவாமி பாக்கியம். அதுக்கப்புறம் அவரே கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டாருங்க சுவாமி. என்ன எங்கெங்க சேர்த்தணுமோ, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அவரே ஆச்சாரிய அனுகிரகமே கிடைச்சிடுச்சுங்க சுவாமி. அதுவே பாக்கியம் சுவாமி. இந்த வையாரம் குரூப்ல பாருங்க, வையாரம் குரூப்ல எல்லாம் சேர்ந்து நான் கத்துக்கணும்ன்றதெல்லாம் கூட ஆச்சாரிய கட்டாட்சமோ என்னவோ எனக்கு தெரியலைங்க சுவாமி. எப்படியோ எடுத்துட்டு வந்து அந்த வழியில என்ன சேர்த்திட்டாருங்க சுவாமி. அடியேன் சுவாமி, இதுதான் சுவாமி அடியனுக்கு திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு காரணம். ரொம்ப 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 சந்தோஷமா. பத்ரிக்கு போய் எங்க ஆச்சாரியனுடைய பிரதேசமா இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுத்துன்னு நினைக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆச்சாரியனுடைய திருநாமம் சொல்லுங்கம்மா. ஸ்ரீமன் நாராயண சின்னஜீயர் சுவாமிங்க சுவாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஹைதராபாத் ஆமா, ஹைதராபாத்ல இருப்பாரு எங்க இந்த ராமானுஜர், பெரிய ராமானுஜர் ஸ்டாச்சு. ஆமாங்க சுவாமி. 2 மாசம் போய் சுவாமியோட இது அப்போ வந்து கைங்கரியம் பண்ணிட்டு வந்தோங்க சுவாமி, அங்கே தங்கி. ரொம்ப சந்தோஷமா. 1008 யக்னசாலை எல்லாம் யக்னங்கள்லாம் வளர்த்து, ஓம குண்டங்கள்லாம் வளர்த்து அந்த யக்னசாலையிலேயே அடியனுக்கு டியூட்டி போட்டு இருந்தாங்க சுவாமி. 1008 யக்னசாலைங்க சுவாமி. அற்புதமா பண்ணாங்க சுவாமி. ரொம்ப சந்தோஷம். பெரிய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் இடத்துல சமாசிரயணம் ஆயிருக்குன்னா பெரிய சம்பந்தம். ரொம்ப 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 சந்தோஷம். அடியேன். சரி, நேரம் ஆயிடுத்து. எல்லாரும் இருந்து அன்பயச்சத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே கோபாலார்ஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः, श्रीमते वक्लभूषण महादेशिकाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः। पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्। இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் அடியேன் சாமி.